எடுத்து இசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமொழி குன்றத்தூர் செக்கிழார் அடிப்போட். எல்லாம் வல்லம்பெருமான் அருள்தரும் பன்னார்மொழி அமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் வாரணாம்பிகை தாயாருடனமர் தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரை முக்கரணங்களாலே வணங்கி உரையாசிரி சிவக்கொன்னையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து தவத்திரு தொண்டர் சீர்பரவாருடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி அடியனுடைய ஞானசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி எழுந்தள்ளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று நம்முடைய தொண்டர் புராண சிந்தனையாக சென்ற வகுப்பில் நம்பிகள் தில்லையம்பதியிலே கூத்தப்பெருமானை வழிபாடு செய்த பாங்கினை பற்றி நம்ம சிந்தித்தோம். ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு திருப்பாடல், பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாடல்களில் ஒன்று 5 பேரறிவும் கண்களே கொள்ள. எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும், பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது அவருடைய கருவிகரணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை பற்றி அந்த ஒரு பாட்டுக்கே ஒரு வகுப்பு சரியாக போயிடுச்சு இல்லைங்களா? 5 பேரறிவும் கண்களே கொள்ள அலப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணமொரு முன்றும் திருந்து சாத்து விகமேயாக இந்துவால் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று சொல்லி சென்ற வகுப்பில் அந்த திருப்பாடல் ரொம்ப அதாவது சிவக்கவுனி ஐயாவே உரை சொல்லுகின்ற பொழுது இந்த பாட்டுக்கு விதிப்படி ஞான உபதேசமும் குருவருளும் பெற்ற அனுபூதி மான்களுக்கு இந்த பாடலுக்கு பொருள் சொல்ல முடியும் என்று சொல்லி சிவக்கவுனி ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், 20 ஆண்டுகள் உரை எழுதிய ஒரு ஆசிரியர் பெருமகனார் சேக்கிழார் பெருமானே அதுக்கு விளக்கம் சொன்னால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சிவக்கவுனி ஐயா உரை தான் அதுக்கு மேற்கோளாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிவக்கவுனி ஐயாவே என்ன எழுதியிருக்காருன்னா, என் போன்றவர்களுக்கு இது முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவ்வளவு அனுபவ பொருளை சொல்லக்கூடிய ஒரு திருப்பாடல் 5 பேரறிவும் கண்களை கொள்ள என்று சொல்லக்கூடிய திருப்பாட்டு. அப்போ வழிபாடு செய்கின்ற பொழுது நம்பிகள் நின்ற நிலை அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு நிலை. அதாவது நம்முடைய பொறிகள் என்று சொல்லக்கூடிய 5 பொறிகள், கண்களை தவிர வேறு எதுவுமே அவருக்கு வேலை செய்யலை. கண்ணு மட்டும்தான் வேலை செய்யுது, வாய் பேசலை, அதே மாதிரி மூக்கு எந்த ஒரு இதுவும் நுகரலை, உடம்பு ஸ்பரிசம் வேலை செய்யலை, காது வேலை செய்யலை. அப்படியே அந்த கண்கள் மட்டும் அந்த திருவடியவே பார்த்து கொண்டு இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய கரணங்கள் 4 சிந்தையே ஆக என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடியது 4 வகையான இது அந்த உட்கருவிகள் அப்படிங்கிறது. உட்கருவிகளில் சிந்தை மட்டும்தான் அவருக்கு வேலை செய்யுது. மனமும் வேலை செய்யலை, புத்தியும் வேலை செய்யலை, எதுவுமே அகங்காரம் எதுவும் 3ம் வேலை செய்யலை. இப்போ சிந்தை மட்டும்தான் வேலை செய்யுது. அந்த சிந்தை எப்படி வேலை செய்யுதுன்னா இறைவனுடைய திருவடியவே சிந்தித்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் குணமுறு 3ம் திருந்து சாத்து விகமேயாக. குணம் அப்படிங்கிறது நமக்கு 3 வகையான குணம், ரஜோகுணம், தமோ குணம், சாத்விக குணம் என்று சொல்லக்கூடியது. ஆணவ மலத்தினுடைய அதிகமான ஒரு இது இருக்கக்கூடியது அந்த 2 குணம், எது ரஜோகுணமும் தமோ குணமும். சாத்விக குணம் என்று சொல்லுவது அதுதான் இருக்கிறதுலையே இறைவனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு குணம் எதுன்னா சாத்விக குணம். ஆமாம், அதுதான் அந்த நிலையில் நின்று நம்பிகள் வழிபாடு செய்திருக்கார். குணமுறு 3ம் சாத்விகமேயாக. இப்போ ரஜோகுணம் வேலை செய்யலை, தமோ குணமும் வேலை செய்யலை, கருவிகரணங்கள் எதுவுமே வேலை செய்யலை. அவர் இப்போ அப்படியே அந்த கூத்தப்பெருமானுடைய திருவருள் இன்பத்தில் திளைத்திருக்கிறார். அப்படி குணமுறு 3ம் திருந்து சாத்துவிகமேயாக இந்துவால் சடையான் ஆடும் இந்துவால் சடைனா சந்திரனை சுடிய முடியுடைய பெருமான். இந்துவால் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில். அதாவது இந்த கூத்து எப்படிப்பட்ட கூத்து அப்படின்னு சொல்கிற பொழுது இது ஒரு தனிப்பட்ட கூத்து அப்படிங்கிறார். ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்துங்கிறதுக்கு மட்டும் சிவக்கவுனி உரை சொல்லுகின்ற பொழுது இது ஆனந்த கூத்து, அப்புறம் எல்லையில் கூத்து, அப்புறம் தனி கூத்து, பெருங்கூத்து என்று சொல்லி தனித்தனியாக பொருள் சொல்லணும் அப்படிங்கிறார். ஏன்னா இது அவ்வளவு சிறப்பான ஒரு கூத்து. வெளியே ஆடுகின்றாரை கண்களே கொண்டதனால் ஆடும் கூத்து என முதலில் கூறினார். கண்டதன் விளைவு, அந்த கூத்தை கண்டதனுடைய விளைவு ஆனந்த மாதலின் அதனை ஆனந்த கூத்து என்று சொல்லியும் அதோடு நிற்காமல் அளவுபடாமையில் அந்த கூத்தினுடைய இன்பத்துக்கு எல்லையே இல்லை.
அதனால் எல்லையில் கூத்து என்று சொல்லியும் இப்படி அந்த அந்த நிகழ்வை சொல்லுகின்ற பொழுது ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு நம்பிகளுடைய அனுபவத்தை சொல்கிறாருங்க. ஆமாம், ஆடும் கூத்து எல்லையில் ஆடும் கூத்து ஆனந்த கூத்து எல்லையில் கூத்து தனி கூத்து பெருங்கூத்து, இப்படி 5 வகையாக சிவகணிய பொருள் பிரித்து சொல்கிறார். அவ்வளவு சிறப்பான ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாட்டில் நம்ம கடைசியாக நமக்கு என்ன படித்தோம் அப்படின்னா, அவர் சாத்வீக நிலையில் இருந்து வழிபாடு செய்திருக்கிறார். அப்படியே அந்த மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார்னு சொல்லி முடிக்கிறார். அந்த மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தவர் பெற்ற அனுபவத்தை அடுத்த பாட்டில் சொல்கிறார். ரொம்ப அருமையான திருப்பாடல். தென்னிலா மலர்ந்த வேணையாயுந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவிநீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். அந்த ஒரு அவர் பெற்ற அந்த சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம், அந்த மகிழ்ச்சியில் மலர்ந்தார்னு சொன்னவர், மகிழ்ச்சியில் மலர்ந்தவர் எப்படி அனுபவித்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடங்கும்பிட பெற்று, அந்த மகிழ்ச்சியில் மலர்ந்த பெரியவராக இருக்கக்கூடிய நம்பிகள் கண்களில் நின்று ஆனந்த மாறி அருவி போல சொரிய கைகளை தலைமேல் கூப்பிக்கொண்டு அப்படியே கண்ணில் தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது அப்பர் சாமிகளை சொல்லுகின்ற பொழுது மலைவாரும் திருவடிவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மலை போல கண்ணில் அப்படியே நீர்மலை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனந்த மாறி அருவி போல சொரிய கைகளை தலைமேல் கூப்பிக்கொண்டு நிலா மலர்ந்த சடையை தென்னிலா மலர்ந்த வேணியாய் அப்படின்னு நிலா மலர்ந்த சடையை உடையவனே, உனது திருக்கூத்து கும்பிடும் வாழ்வு பெற்று இந்த உலகத்தில் வந்த மானிடப் பிறப்பு எனக்கு நல்ல இன்பமாயிற்று. அதாவது மானிடப் பிறப்பு என்று சொல்லுவது எல்லாருமே அந்த மானிடப் பிறப்பை நீக்கணும்னு தான் பெருமான்ட்ட வேண்டுவாங்களே. இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். ஆனால் இங்கே கூத்தப்பெருமானுடைய அந்த நடனத்தை பார்த்து இந்த பிறப்பு வாலிதாம் இன்பம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல வாலிதாம் இன்பமாம் என்று சொல்லி அந்த இன்பம் வெளியில் சொல்ல முடியாத ஒரு பேர் இன்பம் என்று சொன்னார். எப்படி அப்பர் சாமிகள் குடித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனையில் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தினர். அது மாதிரி அந்த கூத்தப்பெருமானுடைய தூக்கிய திருவடியை பார்க்கின்ற பொழுது, அதை வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த பிறப்பு எப்படின்னா வாலிதாம் இன்பம் என்று சொல்லி அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பொருள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எல்லையில்லாத இன்பம்ங்கிறார். ஏன்னா இவர் இந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவர் எங்கே இருந்தார் அப்படின்னா இறைவனுடைய திருவடியில் இருந்தவர். கைலாயத்தில் இருந்த ஒரு இன்பத்தை காட்டிலும் இந்த இன்பம் உயர்ந்த இன்பம் என்று சொல்லி நமக்கு உரையாசிரியரும் சொல்லியிருக்கிறார். அப்படி அது பண்ணில் நிரம்பி அரிதற்கரிய தேவார திருப்பதிகம் பாடி பரவி பணிந்தார். அந்த இடத்துல ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. அந்த பதிகம் எனக்கு கிடைச்சிருந்தால் அவருடைய அனுபவத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அவருடைய அந்த இன்பத்தை, அவர் பெற்ற இன்பத்தை நம்ம அனுபவிக்க முடியும். ஆனால் அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. தென்னிலா மலர்ந்த வேணி அப்படிங்கிறதுக்கு தென்னிலா மலர்ந்த அப்படின்னா அப்படின்னா தெளிந்த என்று சொல்லி பொருளுங்க. அந்த நிலவுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா இறைவனை அடைந்தால் நம்ம உய்வடைய முடியுங்கிறது சந்திரன் தெரிஞ்சு வச்சுருந்தான். ஏன்னா அழியக்கூடிய நிலையில் இருந்த சந்திரன் எல்லா பக்கம் போனால் எங்கேயுமே யாரும் அதுக்கு ஒன்றும் உபாயம் சொல்ல முடியலை. அதனால் என்ன சொன்னாங்க, எல்லாரும் கடைசியாக சொன்னது பெருமான் திருவடியில் போய் சேர்ந்தால் உய்வடையலாம் அப்படிங்கிறத. அதை தென்னிலா மலர்ந்த வேணின்னு இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் சொல்லாருங்க. தெளிந்த அப்படின்னா என்ன, இறைவனை அடைந்தால் தான் உயலாம் என்று மதி தெளிந்த அப்படின்னு சொல்கிறார். சந்திரனுக்கு அந்த உபாயம் தெரிஞ்சிருந்தது. தேவர்கள் சொல்கிறாங்க எல்லாரும், திருமால் பிரம்மன் போன்ற தேவர்கள் எல்லாரும் இங்கே ஒரு பிரயோஜனம் இல்லை, எங்கே போகணும், நீயே பெருமானுடைய திருவடியில் போய் நீ ஐக்கியமாகணும், அங்கே சரணடைந்தால் மட்டும்தான் பிறை மீண்டும் வளரும் என்று சொல்லி சந்திரன் வளருவான் என்று சொல்ல, அதனால் இறைவனை அடைந்தால் தான் உயலாம் என்று மதி தெளிந்த என்று சொல்கிறாருங்க. அப்படி மலர்ந்த வேணி மலர்தற்கிடமாகிய சடை என்று சொல்லி அதை சொல்கிறார். அப்படி திருக்களிற்றுப்படி மருங்கிலே சென்றவுடன் கலங்கரை விளக்கம் போல முதலில் நம்பிகளுக்கு காட்சிப்பட்டது நிலவு. முதல்ல பார்த்த உடனே அவருக்கு அந்த நிலவு தான் காட்சிப்பட்டிருக்குது.
நிலவு காட்சிப்பட்டதுனால அந்த அனுபவத்தை தென்னிலா மலர்ந்த வேணியாய் என்று சொல்லி நம்பிகள் இந்த இடத்துல சொல்கிறாரு. இது சேக்கிழார் பெருமான் பாடியிருந்தாலும் கூட நம்பிகளுடைய கூற்றாக வச்சு பாடியிருக்கிறார். தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடங்கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவிய வாழிதாம் என்பம். இது யாருடைய கூற்று? சேக்கிழார் பெருமான் தான் பாடுறாரு, ஆனால் நம்பிகளுடைய கூற்றாக வைத்து பாடியிருக்கிறார். இந்துவால் சடையான் அப்படின்னு சொல்கிறார். கும்பிடப்பெற்று அப்படின்னா கும்பிடப்பெற்று திருநடம் கும்பிடப்பெற்று கும்பிடும் பேரு பெறுதலினாலே மண்ணிலே வந்த பிறவி, இந்த உலகத்தில் பிறந்த பிறப்பு, இந்த மண்ணிலே என்ன சொல்ல மண்ணிலே வந்த பிறவி அப்படிங்கிறார். அப்படியே பெருமான் நம்பிகள் எங்கிருந்து வந்தார்? கைலாயத்திலிருந்து இங்கே வந்தவர் இல்லை. இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்தமில் புகழ் ஆளாள சுந்தரன் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் பாடிய வண்ணம் உரை செய்வாம்னார். எங்கள் திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறார் இல்லையா, கடைசி பாட்டில் பாடியன்னா எங்கேருந்து வந்தார்? கைலாயத்திலிருந்து இங்கே வந்தார். கைலாயத்தில் நம்பிகள் இந்த திருத்தொண்ட தொகை பாடுவதற்காகவே அனுப்பப்பட்டவர் இல்லையா? அப்படி தான் நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், திருமலை சிறப்பில் சொல்கிறார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னார். அதான் பாடிய அப்படின்னு சொல்லி அந்த திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறார். இந்த மாதவர் கூட்டத்தைங்கிற பாட்டில் பாடிய வண்ணம் முறை செய்வாம் அப்படின்னார். ஆமாம், சுந்தரமூர்த்தி சாமிகள் மேலிருந்து கீழே பாடியதை வைத்து கொண்டு அந்த திருத்தொண்ட தொகையில் எப்படி பாடியிருக்கிறாரோ அதே மாதிரி புராணம் பாடுறேன்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறார். நம்ம கையிலையிலிருந்து இங்கு அவதரித்து வந்தமையால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. பிறவியே வாழிதாம் இன்பம் அப்படிங்கிறார். பிறப்பே தூய இன்பம் தருவது. பிறவியே அப்படின்னா முன் கையிலையில் இருந்த நிலையினும் பார்க்க இப்பிறவியே, அதான் ஏகாரம். அப்படி பிறவியேன்னு ஏகாரத்தில் சொல்கிறார். அப்படின்னா கைலாயத்தில் இருந்த பிறப்பை விட இது சிறந்த பிறப்புங்கிறார். கைலாயத்தில் யார் கூட இருந்தார்? இறைவனுக்கு அங்கே அணுக்க தொண்டராக இருந்தார் இல்லைங்களா? அதை விட ஒரு பெரிய இன்பம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா கூத்த பெருமானுடைய திருநடனம் அவ்வளவு இன்பத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி அனுபவித்து நமக்கு நம்பிகள் இந்த இடத்துல சொல்கிறாருங்க. இப்பிறவியே என்று சொல்லி சொல்கிறாருங்க. திருநடங்கும்பிட பெற்ற இப்பிறப்பு நிலை வாழிதாம் இன்பம் என இன்பத்துக்கு அடைமொழி கொடுத்து, வாழிதாம் இன்பம்னா அதாவது மேலாகிய இன்பம்னு அர்த்தங்க. அதாவது எல்லா இன்பத்துக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய இன்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அந்த இன்பம் வெளியில் சொல்ல முடியாத ஒரு இன்பம். நாவுக்கரசு பெருமானுக்கு ஏற்பட்டது திருவண்ணாமலையில் இந்த ஒரு இன்பம் கிடச்சிது. தங்கு பிறப்பை வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். அதாவது இந்த வீடு பேர் அடைஞ்சால் என்ன இன்பம் கிடைக்குமோ அந்த இன்பத்தை நமக்கு நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு அண்ணாமலையில் கிடச்சிது. அப்போ அண்ணாமலை பெருமான் அவ்வளவு இன்பத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறார். தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படின்னார். இதே சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இந்த இன்பம் இதுக்கு பிறகு எங்கே கிடச்சிது அப்படின்னா பேரூரில் கிடச்சிது. பேரூரில் கிடைச்ச இன்பத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் என்ன சொல்லுவார்னா, ஐம்புலனில் புலப்படா இன்பம் அப்படிம்பாருங்க. பேரூரில் அவ்வளோ பெரிய இன்பம் கிடச்சிருக்குது. அங்கேயும் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அந்த பதிகமும் நமக்கு கிடைக்கல. அந்த சொல்கிறவங்களுக்கு காண்டலும் அப்படி பார்த்த உடனே பேரூர் பெருமான் மேலை சிதம்பரம்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்தை பார்க்க முடியலன்னா நமக்கு பேரூர் போய் பார்க்கலாம். அந்த அழகு அப்படியே பேரூரில் இருக்கும். பேரூரில் வழிபாடு செய்கின்ற பொழுது நம்பிகளுக்கு சிதம்பரம் நினைவுக்கு வருகிறது. சிதம்பரத்தில் வழிபாடு செய்கின்ற பொழுது பேரூர் பெருமான் நினைவுக்கு வர்றார். காண்டலும் தொழுது வீழ்ந்து உடன் எழுந்து கரையில் அன்பு என்பினை உருக்க பூண்ட ஐம்புலனில் புலப்படா இன்பம் புணர்ந்து மெய் உணர்வனில் பொங்க தாண்டவம் புரியும் தம்பிரானாரை தலைப்பட கிடைத்தபின் சைவ ஆண்தகையாருக்கு அடுத்த நிலைமை விளைவை யார் அளவறிந்து உரைப்பார் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். அந்த பேரூரில் அவருக்கு ஏற்பட்ட நிலையை யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்ட்டாருங்க. அவ்வளோ ஒரு இன்பம் பேரூரில் அவருக்கு கிடச்சிருக்குது. ஏர்கோன் கலிக்காம நாயனார் பணத்தில் 110வது பாட்டை 110வது பாட்டில் அதை பற்றி சொல்லியிருக்கார். காண்டலும் தொழுது வீழ்ந்து உடன் எழுந்து கரையில் அன்பு என்பினை உருக்கனர். அப்படி எலும்பெல்லாம் உருகுச்சான் யார்? சுந்தரருக்கு. கரையில் அன்பு என்பினை உருக்க பூண்ட ஐம்புலனில் புலப்படா இன்பம் புணர்ந்து மெய்யுணர்வினில் பொங்க தாண்டவம் புரியும் தம்பிரானாரை தலைப்பட கிடைத்தபின் சைவ ஆண் தகையாருக்கு. இந்த இடத்துல சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன சொல்கிறாரு? சைவ ஆண் தகையார் அப்படிங்கிறார்.
சைவ ஆண்தகையாருக்கு அடுத்த நிலைமை விளைவை யார் அளவறிந்து உரைப்பார் என்று சொல்லி என்னால் அந்த அவருடைய அனுபவத்தை என்னால் சொல்ல முடியாது என்று சொல்கிறாருங்க. பல இடங்களில் அப்படி சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். பல இடங்களில் நமக்கு கைலை காட்சி நம்முடைய திருவையாற்றில் சொல்லுகின்ற பொழுது அப்படி தான் சொல்லுவார். அவருக்கு நம்முடைய அப்பர் சாமிகள் அடைந்த அந்த ஆனந்தத்தை சொல்லவே முடியாது அப்படிம்பாரு. அது அப்படி தான் சொல்லுவார். நல்ல ஒரு இடம் அது. நல்ல வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு வேரொளி பவள வெற்பனை இடப்பாகம் கொள்ளு மாமலை ஆளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். அதுக்கு அடுத்த பாட்டு நல்ல பாட்டு. அதில் சொல்லுவாருங்க, அருமையான பாட்டு, இன்னைக்கு வர சொல்கிறேன் நான். அப்படி பல இடங்களில் அவருடைய நிலையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாருங்க. பொன்மணி மன்றுள் எடுத்த சேவடியார் புரிநடங்கும்பிட பெற்றால் எண்ணினி புறம்போய் எய்துவது என்று ஏர்கோன் கலிக்காம மனத்தில் சொல்கிறார். இது பேரூரில் பெற்ற அனுபவம். நான் சொன்னது 90வது பாட்டு. இது 91வது பாட்டில் என்ன சொல்கிறார்னா, பொன்மணி மன்றுள் எடுத்த சேவடியார் புரிநடங்கும்பிட பெற்றால், அப்படி கூத்தப்பெருமானுடைய அந்த நடனத்தை பார்த்தோன்னு சொன்னால் என் இனி புறம்போய் எய்துவது, இனி வெளியில் போய் என்ன நாம் அனுபவிக்க போகிறோம், இதை விட ஒரு பேர் இன்பத்தை அனுபவிக்க முடியாது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த அனுபவத்தை சொல்கிறாருங்க. கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு அப்பர் சாமிகளுக்கு ஏற்பட்டதை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு எதிர்விழுந்து எழுந்து கைகள் குவித்து நின்று எதிர்விழுந்து எழுந்து அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார் அப்படின்னார். இதே மாதிரி அங்கேயும் சொல்கிறார், தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார் அப்படின்னார். இதே மாதிரி அப்போ இங்கே அளவறிந்து அவருக்கு ஆண்தகையாருக்கு அடுத்த நிலைமை அளவை விளைவை யார் அளவறிந்து உரைப்பார் என்று சொல்கிறார். அப்போ அந்த அனுபவத்தை சேக்கிழார் பெருமானே என்ன சொல்கிறார்னா, சொல்ல முடியாது நம்மால் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த ஒரு இன்பத்தை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அப்படி கூத்தப்பெருமானுடைய நடம் கும்பிட பெற்றால் எண்ணெண்ணி புறம்போய் எய்துவது என்று சொல்லி ஏர்கோன் கலிக்காம படத்தில் சொல்கிறாருங்க. இதுக்கு மேலே வேறு என்ன இன்பம் இருக்குது, வேறு நம்ம அடையப்போவது என்ன இருக்கிறது என்று சொல்லி நமக்கு அந்த இடத்துல சொல்கிறார். கண்ணில் ஆனந்த அருவிநீர் அப்படின்னு ஆனந்த அனுபவத்தால் வரும் கண்ணீர், ஆனந்த கூத்தின் பேரின்ப வெள்ளத்திலே திளைத்தார் ஆதலின் அந்த ஆனந்தம் உள்ளே நிறைந்தது கண்ணீர் முதலியன அதனை புறத்து காட்டு மெய்ப்பாடுகள் என்று சொல்லி அந்த ஆனந்த உள்ளுக்குள்ளே நிறைந்திருந்ததுனால தான் அதனுடைய வெளிப்பாடாக கண்ணில் ஆனந்த நீர் வந்தது என்று சொல்லார். இந்த பாட்டை திருநாவுக்கரசு நாயனார் தில்லை திருக்கூத்து கும்பிட்ட போது நிகழ்ந்த நிகழ்ச்சியை நாவுக்கரசு பெருமானுக்கு இதே மாதிரி அனுபவம் தான். நாவுக்கரசு பெருமான் எப்படி வழிபாடு செய்தார் அப்படின்னா, கையும் தலைமிசை அஞ்சலி என கண்ணும் பொலிமலை ஒளியாதே பெய்யும் தகையென கரணங்களும் உடன் உருகும் பரிவன என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானை இதே மாதிரி தான் வழிபாடு செய்கிறார். அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் வழிபாடு செய்ததை சொல்லுகின்ற பொழுது உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை ஒளிவின்று உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் ஒளிவர அருளினை போற்றி என போற்றி என்று சொல்லி அவரும் இதே மாதிரி தான் வழிபாடு. 3 பெருமக்களுமே கூத்தப்பெருமானை வழிபாடு செய்கின்ற நிலையை சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கிறார். இப்படி உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை அப்படின்னு சொல்கிறார். நிலாவை மலர வைத்தலிலே அது பிறர் எவராலும் செய்தற்கு அருமையினால் வரம்பில் ஆற்றல் உடைமையும், அதாவது பெருமான் என் குணத்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, என் குணத்தான் தலைவனங்கா தலை வள்ளுவ பெருமான்னு சொல்கிறார். அவனுடைய பெருமானுடைய அந்த வரம்பில் ஆற்றல் உடைமை அப்படிங்கிறது ஒரு குணம். ஏன் அந்த வரம்பில் ஆற்றல் உடைமை அப்படிங்கிறது பெருமானுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா, தேய்ந்து கொண்டு வரக்கூடிய சந்திரனை மீண்டும் வளரச் செய்வது அப்படிங்கிறது யாராலையுமே முடியாது, யாராலையும் முடியலை. எல்லா தேவர்கள்கிட்டையும் அவர் போனான், ஆனால் யாராலும் செய்ய முடியலை. யாராலும் செய்ய முடியாத ஒரு செயலை சாமி செய்தார். தன்னுடைய தலை மேலே தூக்கி வச்சு, திருவடியில் விழுந்தவனை எங்கே தூக்கி வச்சார், தலை மேலே தூக்கி வச்சு வளரும்படியாக செஞ்சார். அதை வளர்பிறை. அப்புறம் தக்கனுடைய சாபத்தினாலே தேய்ந்தது தேய்பிறை. வளர்பிறை தேய்பிறைங்கிறது அதுதான், வேறொன்றில். இப்படி அது வரம்பில் ஆற்றல் உடைமை அப்படிங்கிறது பெருமானுடைய. இன்னொன்று
சந்திரனுக்காக இறங்கி செய்தது வந்து அவனுடைய கருணையை பற்றி செய்தவனால் பேரருள் உடைமை என்று சொல்லியும், அந்த அந்த சாபமெல்லாம் நீங்கி அவனை சுத்தமாக்கியது வந்து தூய உடம்பினாதலும் இவ்வாறு ஏனையவுமாக இறைவனது என் குணங்களும் குறித்தவார் என்று சொல்லி சிவகணிய உரையில் சொல்கிறாங்க. இப்படி இப்போ வந்து நம்பிகள் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அப்படியே அந்த ஆனந்தத்தில் திளைத்து அங்கேயே இருக்கிறார். வேறு எதுவும் இப்போ அவருக்கு தெரியாது. ஏன்னா கூத்தப்பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடி அந்த நினைவிலேயே அப்படியே இருக்கிறாரு. அது சாமி பார்க்குறாரு, சரி இவர் இப்படியே விட்டுட்டா வேற என்ன ஆக வேண்டிய வேலை நிறையா இருக்குது. திருத்தொண்ட தொகை பாடணும், அப்புறம் பரவி நாச்சியாருடைய திருமணமெல்லாம் இருக்குது. அதனால் சாமியே என்ன செய்கிறாருன்னா இப்போ அசரீரியாக வந்து எப்பா பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ அதுக்கு பிறகு தான் இங்கேருந்து அவர் ஆரூரே புறப்பட போகிறார். அதுதான் அடுத்த பாட்டு. தடுத்து முன்னாண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அருளினால் தரளம் எரிபுனல் மரிதிரை பொன்னி மடுத்த நீள்வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என வானில் அடுத்த போதினில் வந்து எழுந்ததோர் நாதம் கேட்டலும் அது உணர்ந்து எழுந்தார். இதுதான் இறைவனுடைய ஒரு திருவருள் கருணை. சாமியே கூப்பிட்றார், திருவாரூருக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி. ஆலம்பொழியில் நம்பிகள் வந்து அப்படியே உறங்கி கொண்டிருக்கிற பொழுது திரு ஆலம்பொழியிலிருந்து சாமி போய் மலம்பாடிக்கு வர மறந்தனையோ அப்படின்னு கேட்டார். அப்படின்னா இங்கே வந்துட்டு போ, அப்படியே போயிடாத அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. எல்லா பக்கமும் சாமி தான் இருக்கிறாரு, ஆனால் ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு பெருமை உண்டுங்க. அதே மாதிரி திருமுதுகுன்றம் அவர் கூடலை ஆற்றூரிலிருந்து அந்த வழியாக வருகின்ற பொழுது கூடலை ஆற்றூர் பக்கமாக வர்றார். திருமாறன்பாடி இதெல்லாம் திருநெல்வாயில் அறத்துறை எல்லாம் நிவா நதி கரையோரத்தில் வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது இவர் நம்பிகள் வந்து வழி தெரியல, திருமுதுகுன்றம் வர்றதுக்கு வழி தெரியல. திருமுதுகுன்றம் வர்றதுக்கு வழி தெரியாதனால ஒரு வயசான கோலத்தில் பெருமான் வர்றார், ஒரு வேதியர் கோலத்தில் வர்றார். அப்படி வருகின்ற பொழுது நம்பிகள் வழி கேட்குறார், திருமுதுகுன்றம் எந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவர் என்ன சொன்னார்னா, கூடலையாற்றூருக்கு இப்படி தான் போகணுன்னார். கேட்ட ஊர் திருமுதுகுன்றம், ஆனால் சாமி சொன்னது கூடலையாற்றூர். அதாவது போகாத ஊருக்கு வழி சொன்னது யாருன்னா முதல்ல சிவபெருமான் தான் சொல்லியிருக்கார். போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி சொல்கிறான் பாடுறான்னு சொல்கிறோம் இல்லையா, சொன்னவர் யார்? இவர் தான். ஆமாம், அவர் கேட்டது திருமுதுகுன்றம் எப்படி போகிறதுன்னு, ஆனால் அவர் சொன்னது கூடலையாற்றூருக்கு இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கூடலையாற்றூருக்கு வந்துட்டு போப்பா, அங்கே வந்து உன்னுடைய பதிகம் ஒன்று பாடிட்டு போ அப்படின்னு சாமி விரும்புகிறார். அங்கே தான் அப்புறம் தான் வடிபுடை மொழி ஏந்தி மதுகரி உரி போர்த்து பொடியணி திருமேனி புரிகுழல் உமையோடும் கொடியணி நெடுமாட கூடலை ஆற்றூரில் அடிகள் எவ்வழி போந்த அதிசயம் அறியேனர். சாமி அப்படி வழியை காட்டிட்டு போனவர் அப்படியே மறைஞ்சிட்டார். அப்போ அந்த பதிகம் முழுக்க அப்படி தான் சொல்ல, அடிகள் வழி போந்த அதிசயம் அறியேனன். அருமையான ஒரு இடம் அது. அப்படி இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி விட்டா இவர் இங்கேயே இருந்துருவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரூருக்கு வா என்று சொல்லி இறைவனே இவருக்கு வந்து கட்டளையிடுறார். அங்கேயும் போய் சொல்லிடுவார். ஆரூரில் இருக்கக்கூடிய அடியார்கள்ட்ட என்ன சொல்லுவார்னா, ஆரூரன் நாம் அழைக்க வாரா நின்றான், நம்ம அழைச்சோம் அதனால் வர்றான், அவனை எதிர்கொண்டு அழைக்கணும் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள்ட்ட எல்லாம் சாமி போய் சொல்லுவார். அது இன்னும் ஒரு வாரம் ஆகும். ஆமாம், இப்படி தடுத்து முன்னாண்ட தொண்டனார் முன்புனர், முன்னே தடுத்து ஆட்கொண்ட நம்பிகள் முன்னர் ஒப்பற்ற பெருங்கூத்து புரிய தூக்கிய திருவடியுடைய பெருமானது திருவருளினாலே முத்துக்களை அழைத்து வரும் காவிரியால் பெருகிய வளமுடைய வயல்கள் சூழ்ந்த திரு ஆரூரிலே நம்மிடம் வருகை என்று பாருங்கள். ஆரூரில் நம்மக்கிட்ட நீ வரணும் என்று சொல்லி அப்போது ஆகாயத்தில் வந்து எழுந்ததாக ஒரு நாதத்தை கேட்டதும் நம்பிகள் அதனை உணர்ந்து மேல் எழுந்தனர். அப்படின்னா அது வரைக்கும் நம்பிகளுக்கு என்ன ஒன்றுமே தெரியல. அப்படியே அவர் வந்து அப்படியே லயித்து போயிருக்கிறார், பெருமானுடைய திருவருள் இன்பத்தில் மூழ்கி இருக்கிறார். அந்த அசரீரி வந்ததுக்கு பிறகு தான் அவர் வந்து மேலே எழுந்து, ஓ நம்ம திருவாரூர் போகணும் அப்படிங்கிற அந்த திருவாரூர் போகலான்ட்டெல்லாம் அவர் யாத்திரை வரல. அவர் ஆட்கொண்டதுக்கு பிறகு பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு தில்லையம்பதி வந்திருக்கிறார். இப்போ திருவாரூர் போகணும், பரவினாச்சார திருமணம் செய்யணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது, ஒன்றுமே அவருக்கு தெரியாது. திருத்தொண்டை தொகை பாடணும் அதுவும் தெரியாது. அப்படியே வந்து கொண்டு இருக்கிறார். சாமி அவரை வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறார். இறைவனுடைய திருவருள் தான் அவரை அப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்கு. எதுவுமே அவருக்கு தெரியாது. அதே மாதிரி ஒற்றியூர் செல்லுகின்ற பொழுது அங்கே சங்கிலி நாச்சியார் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. போனார், பார்த்தார், அந்த அம்மா அப்படி பூ தொடுத்துட்டு இருக்கிற பொழுது திரையை நீக்கி மலரை கொடுக்கின்ற பொழுது பார்த்துட்டார், அவ்வளோதான்.
ஆமாம், மின்போல் அணையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். பார்க்கணுன்ட்டெல்லாம் போகலை. சங்கிலியார் அங்கே இருப்பாங்கன்னு தெரியாது, சங்கிலியார்னா யாருன்னு தெரியாது. ஆமாம், சும்மா அந்த திரையை நீக்கி மலரை கொடுக்கின்ற பொழுது அப்படி பார்த்துட்டார், அவ்வளோதான். மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் என்று சொல்லி அங்கே சொல்லுவார். அது மாதிரி இப்போ அவருக்கு இப்போ தான் அவருக்கு போகணுங்கிற அந்த எண்ணமே வருது. தில்லையம்பதியிலிருந்து அடுத்து எங்கே போகிறதுங்கிற திட்டமெல்லாம் கிடையாது. தில்லையம்பதிக்கு வந்திருக்கிறார், பெருமானுடைய அந்த ஆனந்த கூத்தில் அப்படியே லயிச்சிருக்கிறார். அடுத்து எங்கே போகணுங்கிறத இப்போ சாமி சொல்லியிருக்கிறார். எல்லாம் அவரை ஒவ்வொன்றும் நம்பிகளை அப்படியே அழைத்து கொண்டே செல்லுவது பெருமான் தாங்க, வேறு யாருமே இல்லை. தடுத்து முன்னே இறைவனால் தடுத்து ஆளாக கொள்ளப்பெற்ற என்று சொல்லி பெருமான் தடுத்து ஆட்கொண்டார் இல்லைங்களா? எங்கே? வெண்ணெய் நல்லூரில் திருமண பந்தரில் தடுத்து ஆட்கொண்டார். ஆவதுது கேண்மின் மறையோர் என் நாவல் நகர் ஊரான் என் அடியான் இது நான் மொழிவது என்று சொல்லி அந்த சபையோர் முன்பாக, அத்தனை அந்தணர்கள் முன்பாக இறைவனே விரும்பி ஆட்கொண்டது பெருமான் நம்முடைய நம்பிகளை என்று சொல்லி, அதான் தடுத்து முன் ஆண்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தடுத்து முன் ஆண்ட, அப்புறம் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார், நித்தியமாகிய அந்த நடம் புரிவதற்காக தூக்கிய சேவடியுடைய பெருமான் என்று சொல்லி நடனம் காலை பெயர்ந்த பின்பே நிகழும் அதன் தாண்டவம் புரிய எடுத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை எடுத்த சேவடி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மடுத்த புனல் வேணியினார் அம்மையென மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குளவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கில் என்றும் இருக்கின்றாரை. காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. ஆமாம், எடுத்தருளும் சேவடிக்கில் என்றும் இருக்கின்றாரை. நல்ல பாட்டு. மடுத்த புனல் வேணியினார் அம்மையென மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கில் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா அப்படின்னார். அதாவது கூத்தப்பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடிக்கும் கீழேயே எப்பொழுது இருக்கக்கூடியது காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் அப்படியே எடுத்த திருவடிக்கும் கீழேயே இருப்பாராம். அவங்களுடைய பெருமைகளை நம்மால் சொல்ல முடியாது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அந்த இடத்துல சொல்கிறார். இப்படி தாண்டவம் புரிய என்று சொல்லி சொல்கிறார். தனிப்பெரும் நித்தியமாய் எங்கும் நிகழும் நடனமே ஆயினும் அன்று நம்பிகள் முன்பு விசேடமாய் ஆடிய கூத்து தனிப்பெரும் கூத்து அப்படின்னா, தனிப்பெரும் கூத்துன்னு ஏன் சொல்கிறார்? தனிப்பெரும் தாண்டவம் அப்படின்னா எப்பொழுதும் சாமி ஆடிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் அன்றைய ஒரு நடனம் சிறப்பான ஒரு நடனம்ங்கிறாரு. அப்படின்னா நமக்கு பார்த்தா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நம்பிகளுக்கு அன்னைக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அது ஒரு தனிப்பெரும் தாண்டவமாக தெரிஞ்சது. அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. அது இறைவனுடைய அந்த குறிப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த திருமேனியில் தெரியும். அந்த கூத்து தனிப்பெரும் கூத்து என்று சொல்லி, தனிப்பெரும் என்ற அடை கொடுத்து ஒப்பற்ற பெரும் கூத்து என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து என்று சொல்லி சொல்கிறார். வானில் அடுத்த போதினில் எழுந்ததோர் நாதம் என்று சொல்லி, அதாவது வானத்திலிருந்து அந்த ஒரு அசரீரியாக அந்த ஓசை வருகிறது, உணர்ந்து அப்படி வந்ததுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த உணர்வே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. வானிழல் கூறிய வெருளின் மெய்மொழி வானிழல் கூறிய பொருள் என்று சொல்லி பெரிய புராணம் பாடுகின்ற பொழுது நமக்கு நம்முடைய சேக்கிழ பெருமான் சொல்வார். இப்படி அந்த வானத்திலிருந்து வந்த ஒளிதான் பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என்று சொல்லி சொல்கிறார். வானில்னா நான் ஞானாகாயம் என கொண்டு சிதாகாயத்திலிருந்து கிளம்பிய நாதம் அது அடுத்து தொழில் செய்யும் இடமாகிய தியானத்தலமாம் இதய குகை போல வந்தெழுந்தது என்று சொல்லி சொல்கிறாருங்க. எழுந்தார் திளைத்து மலர்ந்து அழுந்திய சிவ அனுபவத்திலிருந்து எழுந்தார் என்று சொல்லி, அப்படின்னா அந்த சிவ அனுபவத்தில் அப்படியே அழுந்து இருக்கிறார் நம்பி. இப்போ அந்த அசரீரி வந்ததுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த உணர்வே வந்திருக்கு என்று சொல்லி சொல்கிறார். எழுந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கேட்டலும் 5 அறிவும் கண்களே கொள்ள இருந்த நிலையிலிருந்து எழுந்து கேட்டல் மூலம் அறிவு வெளிப்பட்டது. இறைவன் நாதம் கேட்பிக்க நம்பிகள் கேட்டார் என்று சொல்லி உணர்ந்து அப்படிங்கிறது கரணம் 4 சிந்தையாக இருந்த நிலையிலிருந்து எழுந்தார் ஆதலின் புத்தி தத்துவம் தொழில்படவே உணர்ந்து என்று சொல்லி, இப்போ 4 அந்த கரணம் 4ல் இப்போ சிந்தை மட்டும்தானே வேலை செஞ்சது. இப்போ அசரீரிக்கு பிறகு புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. புத்தி வேலை செய்ய ஆரம்பித்தா தான் அடுத்து நம்ம என்ன செய்கிறதுங்கிறதே நமக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த மனம் பற்றுவது புத்தி நிச்சயிப்பது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. மனம் பற்றுவது, சிந்தை சிந்திப்பது, புத்தி நிச்சயிப்பது, அந்த கரணம் முனைத்து எழுவது, இதுதான் அப்படின்னு சொல்லி முனைத்து எழுவது. 4க்கும் 4 பணி இருக்குது. இப்போ புத்தி இப்போ வேலை செஞ்சுருக்கு. அதான் சொல்லி இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத சொல்கிறார்.
ஆடுகின்றவர் பேரருளினால் நிகழ்ந்த அப்பனி சென்னி மேல் கொண்டு சூடுதம் கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழுந்தொரும் புறவிடை கொண்டு மாடுபேரொளியின் வளரும் அம்பலத்தை வலங்கொண்டு வணங்கினர் போந்து நீடுவான் பணிய உயர்ந்த பொன்வரை போல் நிலை எழு கோபுரம் கடந்து. ரொம்ப முக்கியங்க. பெருமானுடைய திருவருள் அப்படி நமக்கு அந்த அசரீரியாக வந்துருச்சுன்னா அதை தலைமேல் கொண்டு செய்வது அருளாளருடைய ஒரு நிலைங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு நம்முடைய நம்பிகளுடைய வரலாற்றிலேயே திருவொற்றியூர் சொல்லுகின்ற பொழுது திருவொற்றியூரில் நம்முடைய சங்கிலி நாச்சியார்கிட்ட சாமி என்ன சொல்லுவார் அப்படின்னா, சாரும் தவத்து சங்கிலிகள் மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான் சாலை என்பால் அன்புடையான் ஆறும் அறிய வெண்ணெய்நல்லூரில் ஆட்கொண்டான் அவனை நீ மனத்தால் அணைந்து அவனை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். சாமியே சொல்கிறார் சங்கிலி நாச்சியார்கிட்ட. ஆனால் சங்கிலி நாச்சியார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அருள் தலைமேல் கொண்டேன்னு சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, சாமி நீங்கள் சொல்கிறத உங்களுடைய திருவாக்க நான் தலைமையில் வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா, ஆரூரன் திருவாரூர் மீது அளவற்ற அன்புடையவர், என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் கேட்குறாங்க. ஆனால் முதல்ல சொன்ன உடனேயே அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லலை. சங்கிலி நாச்சியார் சொன்ன உடனேயே அப்படியெல்லாம் இல்லை, எப்படி நீங்கள் சொல்கிறத கேட்க முடியும், ஏற்கனவே அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவர் திருவாரூரில் இருக்கக்கூடிய அப்படியெல்லாம் சொல்லலை. அருள் தலைமேற்கொண்டேன்னார். பெரியவங்க சொன்னால் நம்ம அப்படி தான் கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல ஒரு குறிப்பு. அதாவது பெரியவங்க என்ன சொன்னாலும் முதல்ல கேட்டுக்கணும், அதற்கு பிறகு அதுக்கு நாம் பதில் சொல்லணும். சங்கிலி நாச்சியார்கிட்ட சாமி சொல்கிறாரு, சாரும் தவத்து சங்கிலிகள் மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான் சாலையன்பால் அன்புடையான் அவனை மனத்தால் அணைந்து கொள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அப்போ அம்மா அதான் சொல்கிறார், அருள் தலைமேல் கொண்டேன்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு சாமி அவன் உன்னை விட்டு பிரிந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சபதம் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் சரீரத்தில் வரக்கூடியது. இப்போ நம்பிகள் அவ்வளவு ஆனந்தத்தில் திளைத்திருந்தாலும் கூட அந்த ஒரு ஒளி கேட்ட உடனேயே, அந்த அசரீரி கேட்ட உடனேயே அருள் தலைமேல் கொண்டு என்று சொல்கிறாருங்க. ஆடுகின்றவர் பேரொளினால் நிகழ்ந்த அப்பனி சென்னிமேல் கொண்டு அப்படின்னார். அப்போ பெரியவங்களுடைய அந்த ஒரு இது இப்படி தான் இருக்கும், சென்னிமேல் கொண்டு என்று சொல்லி. அப்படி கூத்தர் பெருங்கருணையினாலே உண்டாக அந்த கட்டளையை தலைமேல் கொண்டவராய் தொழுது விடைபெற்று கொண்டு, எப்பொழுதுமே ஒரு தலத்திலிருந்து இன்னொரு தலத்துக்கு செல்லுகின்ற பொழுது அந்த தலத்தை வழிபாடு செய்து கொண்டு தான் போகணும். அதுதான் முறை. நம்பிகள் நம்முடைய அப்பர் சாமிகள் தில்லையம்பதியில் வழிபாடு செய்கின்ற பொழுது அப்படி தான். தில்லையம்பதியில் அவர் இருக்கிற பொழுது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அடியார் பெருமக்கள் எல்லாம், அதாவது ஒரு குழந்தை 3 வயது குழந்தை உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு பல அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனேயே அவருக்கு என்ன நினைவு வருதுன்னா, அப்படின்னா அந்த குழந்தையினுடைய திருவடியை போய் வணங்கணும்னு நினைக்கிறார். நம்மெல்லாம் என்ன நினைப்போம்னா, சரி அப்படி ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர் அப்படி நினைக்கல. 80 வயது நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்கிறார், 3 வயது ஒரு 5 வயசு இருக்கும் அவருக்கு. அப்போ அந்த குழந்தையினுடைய திருவடியை வணங்கணும்னு நினைக்கிறார். பெரிய புராணத்தில் இருக்குது, வாழியவர் மலர்கலல்கள் வணங்குதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்பானார் சேக்கிழ பெருமான். அப்புறம் எப்படி அங்கேருந்து போனார் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. அதாவது கலியுகத்தில் ஆளியின் மேல் மிதந்த திரு கழுமலத்தில் கலியுகத்தில் ஆளியின் மேல் மிதந்த திரு கழுமலத்தில் விடையுகைத்தார் திருவருளால் வெற்பறையன் பாவை அடைய நிறை சிவம்பெருக வளர்ஞானம் குலைத்தூட்டு அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னார். அது வரைக்கும் நாவுக்கரசு பெருமானுக்கு ஞானசம்பந்தர்னா யாருன்னு தெரியாது. அடியார்கள் தான் சொல்கிறாங்க. அடியார்கள் எப்போ சொன்னாங்க தெரியுங்களா? அதுவும் பெரிய திருத்தாண்டகம் பாடியதுக்கு பிறகு தான் அவருக்கு தெரியும். பெரிய திருத்தாண்டகம் என்னென்னா, அடியாருடைய பெருமைகளை சொல்லக்கூடியது பெரிய திருத்தாண்டகம். அந்த திருத்தாண்டகம் பாடுறார். அதற்கு பிறகு தான் அவருக்கு நாவுக்கரசருக்கு ஞானசம்பந்த பெருமான் யாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் விடைபெற்று செல்லுகிறார். எப்படி போனார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க. பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போந்தார் அப்படின்னார். அப்படியே நடந்து வரலையாம், அங்கிருந்து அப்படியே புரண்டு வந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அந்த இடத்த சொல்லுவார். அப்படின்னா இறைவனுடைய திருவருள் அங்கிருந்து விடைபெற்று கொண்டு வருகின்ற பொழுது அது மீண்டும் தொழுது வணங்கி கொண்டு தான் வரணுங்க. இப்போ நம்பிகள் எப்படி ஒவ்வொரு வாயிலாக உள்ள செல்லுகின்ற பொழுது முதல்ல அந்த திருவீதியை வணங்கி, அப்புறம் கோபுரத்தை வணங்கி,
அப்புறம் திருக்களிற்றுப்படியை வணங்கி அப்படி உள்ளே போய் ஒவ்வொன்றா வணங்கிட்டு போனாரோ அதே மாதிரி தான் வெளியில் வருகின்ற பொழுதும் வணங்கிட்டு வரார். இப்போ நம்மெல்லாம் வழிபாடு செஞ்சாச்சு அப்படின்னா அதெல்லாம் பார்க்க மாட்டோம், நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்போம். ஆனால் பெரியவங்க அப்படி அல்ல. எப்படி உள்ள செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நிலையாக வழிபாடு செய்து கொண்டு சென்றார்களோ அதே மாதிரி இப்போ வெளியில் வருகின்ற பொழுதும் வழிபாடு செய்கிறார். அதான் இங்கே சொல்கிறாருங்க. அப்படி அந்த பேரொளியுடைய அந்த வளர்கின்ற திருச்சிற்றம்பலத்தை வலம் செய்து வணங்கி புறம்போந்து நீண்ட வானமும் சுருங்கியதாக உயர்ந்த பொன்மலை போல நிலை நின்றும் எழுந்த தெற்கு கோபுரத்தை கடந்து இப்போ தெற்கு கோபுரத்து வழியாக வர்றார். உள்ளே செல்லுகின்ற பொழுது வடக்கு கோபுரத்து வழியாக உள்ளே போனார். இப்போ வெளியில் வருகின்ற பொழுது அப்படி தெற்கு கோபுரத்து வழியாக வரப்போகிறார். அப்பனி ஆரூரில் வருக நம்பால் என்ற அந்த கட்டளை சென்னி மேற்கொண்டு அது மிக உயர்ந்த பொருளாதலின் தலையின் மேல் கொண்டார் என்று சொல்லி, ரொம்ப உயர்ந்த பொருள்களை நம்ம எங்கே வச்சு கொண்டு போகணும்? தலை மேலே வச்சு கொண்டு போகணுங்க. ஆமாம், சென்னியில் வைத்து தான் கொண்டு போகணும். இறைவனுக்கு மலருக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது கூட இடுப்புக்கு கீழே நம்ம வச்சு கொண்டு போகக்கூடாது, இப்படி தான் கொண்டு போகணும். அதனால தான் சிவகாமி ஆண்டார் நம்முடைய சிவகாமி ஆண்டார் எப்படி மலர் கொண்டு போனார்? கோல் ஒரு குச்சியில் 2 பக்கம் பூக்கு வலையை தொங்க விட்டு அதில் தான் பூவை கொண்டு போனார். அப்போ இடுப்புக்கு மேலே தான் மலர் கொண்டு போகணுங்கிறது ஒரு விதி இருக்குது. அது ஏன்னா உயர்ந்த பொருள்களை உயர்ந்த இடத்துல வச்சு தான் நம்ம பெருமானுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. அதை மிக உயர்ந்த பொருளாதலின் தலையின் மேல் கொண்டார். தொழுந்தோறும் முன்னே உட்புகும் போது எப்படி உட்புகும்போது தொழுது சென்ற இடங்களாகிய திருக்களிற்றுப்படி, திரு அணுக்கன் திருவாயில் முதலியவற்றை உள்ளே இருந்து திரும்பி வரும்போதும் இம்முறையே தனித்தனி தொழுது வருதலால் தொழுந்தோறும் என்று சொல்லார். எப்படி உள்ளே போனாங்களோ அதே மாதிரி வெளியில் வருகின்ற பொழுதும் வணங்கணும் என்று சொல்கிறாருங்க. மாடு பேரொளியின் வளரும் அம்பலம் அப்படின்னு, மாடுன்னா நிலவ வைக்கின்ற பேரொளியின் மாடு அம்பலம் என்று சொல்கிறாருங்க. உலகத்துக்கு பேரொளி செய்கின்ற உலகத்தை, அதாவது பேரொளியின் வைக்கின்ற என்று சொல்கிறாருங்க. வான்பணி உயர்ச்சி பெற்ற ஆகாயமும் இதில் தாழும்படி, அதாவது மிகவும் உயர்வு சிறப்பு உண்மை தொக்கது என்று சொல்கிறாருங்க. பூஜையாங்களப்போ நம்ம பேசலாம். நிலை கோபுரம் அப்படின்னு சொல்லி அந்த கோபுரம் எழுநிலை கோபுரத்தை கடந்து இப்போ வெளியில் வர்றார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டில் நின்று கோபுரத்தை நிலமுறப்பணிந்து, இப்போ தெற்கு கோபுரத்துக்கிட்ட வந்துட்டார். அங்கேருந்து வெளியில் தெற்கு கோபுரத்துக்கிட்ட மீண்டும் அந்த கோபுரத்தை விழுந்து வணங்குறார். வெளியில் போக போகிறவர் மீண்டும் கோபுரத்தை வணங்குறார். நின்று கோபுரத்தை நிலமுறப்பணிந்து நெடும் திருவீதியை வணங்கி மன்றலார் செல்வம் அருகினூடேகி மன்னிய திருப்பதி அதனில் தென்திசை வாயில் கடந்து முன்போந்து செயற்படு திரு எல்லை இறைஞ்சி கொன்றைவார் சடையான் அருளையே நினைவார் கொள்ளிடத் திருநதி கடந்தார். அப்படியே இறைவனுடைய திருவுருளை நினைந்து கொண்டே போகிறார். எப்படி ஒரு கோயிலில் வழிபாடு செய்து கொண்டு நம்ம வெளியில் வரணுங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாருங்க? நின்று கோபுரத்தை நிலமுறப்பணிந்து வெளியில் வருகின்ற பொழுது கோபுர வாயிலுக்கு வெளியில் கோபுரத்தை கீழே விழுந்து 8 உறுப்பும் நிலத்தில் பொருந்த அப்படியே அஷ்டாங்கமாக வழிபாடு செய்யணும். 8 உறுப்பு நல்ல அஷ்டாங்கமாக நிறுத்தி வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்து நீண்ட அகவீதியை வணங்கி தீபாவளியாக பார்க்கறனா பார்த்துட்டு பெண்களுக்கு இது பார்க்கறதை கீழே விழுந்து 8 உறுப்பும் நிலத்தில் பொருந்த வணங்கி அந்த வீதியை வணங்கி மீண்டும் கோபுரத்தை வணங்கி மறுபடியும் அந்த வீதியை வணங்கி அதற்கு பிறகு செழித்த செல்வ வீதிகளின் வழியே சென்று நிலைத்த அந்த திருத்தலத்தினது தென்திசை வாயிலை கடந்து முன்னே போய் நகரின் புறத்தே உள்ள தெற்கு திரு எல்லையை வணங்கி அதன் பின்னர் இப்படியெல்லாம் வணங்கிட்டு போய் கடைசியாக வெளியில் நின்று அந்த தெற்கு திரு எல்லையை வணங்கி அதன் பின்னர் கொன்றையணைந்த சடையனையுடைய இறைவரது திருவருளையே சிந்தித்தவராகி கொள்ளிடத் திருநதியை கடந்தார். அப்படி கொள்ளிடத்து வழியாக இப்போ திருவாரூர் போகிறதுக்காக வெளியில் வர்றார். அப்படியே பெருமானுடைய திருவருளை அப்படியே தலைமையில் கொண்டு அந்த ஒரு சிந்தனையிலேயே அப்படி வந்து கொண்டிருக்கிறார் நம்பிகள் அப்படின்னு சொல்கிறார்.
திருவீதியை வணங்கி, இது அம்பலம் சூழ்ந்த அகவீதி என்று சொல்லி சொல்கிறாருங்க. மன்றல் ஆர் செல்வ மருகு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது செல்வம் மன்றல் ஆர் செல்வ மருகுன்னா செல்வ வீதி, தில்லை வீதிக்கு பேர் செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி என்று சொல்லுவது போல செல்வ வீதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அருளையே நினைவார் அப்படின்னு சொல்லி, தடுத்தாட்கொண்டும் தவநெறி தந்தும் தமக்கு முன்னர் செய்தனவும் ஆரூரில் வருக நம்பால் என்று இப்போது அம்பலத்தை அருள் செய்ததுமாகிய கருணையனையே நினைந்து வராருங்க. அதாவது அருளையே நினைவார் அப்படின்னா முதல்ல தடுத்தாட்கொண்டார் பெருமான். தடுத்தாட்கொண்டதுக்கு பிறகு தவநெறி கொடுத்தார் திருத்துறையூரில் இல்லையா, தவநெறி கொடுத்து அதற்கு பிறகு தில்லையம்பதியில் தரிசனமும் கொடுத்து அதற்கு பிறகு வருக நம்பால் என்று சொல்லி அருள் அங்கு அந்த ஒரு உத்தரவையும் பெருமான் கொடுத்ததுனால அந்த அருளையே நினைந்து கொண்டு இப்போ அப்படியே யாத்திரையாக வந்து கொண்டிருக்கிறார். சேன்படு திரு எல்லை, தில்லை மல்லளம் பதியின் எல்லை என்று சொல்லி தில்லையின் நாட்புறமும் சூழ்ந்த 4 எல்லையாவன கிழக்கு கடல், தெற்கு கொள்ளிடத் திருநதியின் வடகரை, மேற்கே நாகசேரியும் வடக்கு திருமணி முத்தாரும் என்று சொல்லி இப்போ இதெல்லாம் வந்து தில்லையினுடைய எல்லையாக சொல்லப்படுவது என்று சொல்லி சொல்கிறாருங்க. இச்செய்கைகள் நம்பிகளின் திருத்தலத்தை அரிதின் நீங்கிய பெருமை குறித்தன. தலத்தை வணங்கி விடை கொள்ளும் முறையும் குறித்தபடி தொழுந்தோறும் புறவிடை கொண்டு என்றதனை இப்பாட்டில் கண்ட சொல்கிறாருங்க. கொள்ளிடம் அப்படிங்கிறது இதுக்கு களங்கொள்ளிடம் என்று சொல்லி, ஏன் அதுக்கு கொள்ளிடம்னு பெயர் வந்தது அப்படின்னா, சோழ மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் கடல்லிருந்து நிறைய பொருள்களை எல்லாம் உள்ளே கொண்டு வர்றதுக்காக அந்த ஆறை வந்து ரொம்ப ஆழமாகவும் அகலமாகவும் தோண்டியதாக ஒரு வரலாறு. அப்படியே கடல்லிருந்து நேராக கொள்ளிடத்துக்குள்ளே வந்துடலாம். அந்த கப்பல்கள் எல்லாம் அப்படியே உள்ளே கொண்டு வருவதற்காக அந்த மாதிரி அதை கொள்ளிடம் அப்படிங்கிறது ரொம்ப அகலமான ஆழமான நதியாக சொல்லப்படுவது என்று சொல்லி சொல்கிறாருங்க. புறம் தருவார் போற்றிசைப்ப புரிமுன்னூல் அணிமார்வர் அறம் பயந்தால் திருமுறைப்பால் அமுதுண்டு வளர்ந்தவர்தாம் பிறந்தருளும் பெரும்பேறு பெற்றதென முற்றுலகில் சிறந்த புகழ் கழுமலமாம் திருப்பதியை சென்றணைந்தார். இப்போ கழுமலம் என்று சொல்லக்கூடிய சீர்காழி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. ஆமாம், அதாவது அப்பர் சாமிகள் ஏற்கனவே திருவதிக்குள்ளே போகலை இல்லையா, மன்னிக்கணும், சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்பர் சாமிகள் உறவாரப்பணி செய்த திருவதிக்குள்ளே போகிறதில்ல. அதே மாதிரி கழுமலம் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பிள்ளையார் அவதாரம் செய்த பதி இல்லையா, 12 திருப்பெயர்கள் பிரம்மபுரம், வேணுபுரம், புகழிபெரு வெங்குருநீர், பொருவில் திரு தோணிபுரம், பூந்தாராய் சிரபுரமுன், வருபுரமும் சண்பை நகர், வளர்காளி கொச்சைவயம், பரவு திரு கழுமலமாம் 12 திருப்பெயர்த்தால் சேக்கிழ பெருமான் சொல்லார். 12 பெயர்களை உடையது சீர்காழி. அதில் கழுமலம் அப்படிங்கிறது பெரியவங்க அதிகமாக சொல்லக்கூடிய பதி. அந்த கழுமலம் என்று சொல்லக்கூடிய அந்த சீர்காழிக்கு நம்முடைய நம்பிகள் போகிறார், அங்கே உள்ளே போகிறதில்ல. ஏன்னா பிள்ளையார் அவதாரம் செய்த அந்த பதிக்குள்ளே நான் போக மாட்டேன் என்று சொல்லி ஊர் எல்லையிலேயே வலமாக வரப்போகிறார். இப்போ அந்த பதிக்கு பக்கத்தில் போய் சேர்ந்துடுறார், இன்னும் உள்ளே போகலை. அதை சொல்ல, புறந்தருவார் போற்றிசைப்ப புரிமுன்னூல் அணிமார்வர் அறம் பயந்தால் திருமுலைப்பால் அமுதுண்டு வளர்ந்தவர்தாம் பிறந்தருளும் பெரும்பேறு பெற்றதென முற்றுலகில் சிறந்த புகழ் கழுமலமாம் திருப்பதியை சென்றடைந்தார்னர். அதாவது பரிசனங்களாகி அடியார்கள் தம்மை துதித்து கொண்டு வர எப்பொழுதும் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பரிசனங்கள் உண்டுங்க. சமையல் செய்கிறதுக்கு தனியாக ஒரு டீம், அவரை வாழ்த்தி பாடிக்கொண்டு வருவதற்கு ஒரு டீம், கூட இருந்து உறைந்து இருப்பதற்கு ஒரு, இப்படியெல்லாம் வந்து நம்பிகளுக்கு உண்டுங்க. அப்படி அந்த சமையல் செய்யக்கூடிய பரிசனங்கள் போகாதனால தான் அந்த திருக்கச்சூருக்கு வந்து அவர் பசியோடு போய் அங்கே இருந்தது. அந்த இடத்துலையே சொல்கிறாருங்க, பரிசனங்கள் குறுகாமை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவார். ஏன் அவர் பசியோடு இருந்தார் அப்படின்னா அதை சொல்லார். அணைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொருளாக கொணர்ந்தமுது சமைத்தருளும் பரிசனமும் குறுகாமை தனந்த பசி வருத்தத்தால் தம்பிரான் திருக்கோயில் புணர்ந்தமதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புறவலனார் என்று சொல்லி அங்கே அந்த பரிசனங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாயிரும். சமையல் செய்ய பரிசனங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாயிட்டா அவர் பசியோடு அங்கே இருக்கிறார். பெருமான் வந்து இறந்து கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் வரலாறு. இப்படி ஒவ்வொரு பரிசனங்கள் அவருக்கு உண்டு. அப்பர் சாமிகளுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் அடியார்களோடு போவார், அவ்வளோதான், கிடைச்சா சாப்பிடுவார், இல்லைன்னா போயிட்டே இருப்பார். ஆனால் நம்பிகளுக்கு அதெல்லாம் உண்டு. ஏன் உண்டு அப்படின்னா அவர் ஒரு இளவரசர் இல்லைங்களா, இளவரசர், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர், தம்பிரான் தோழர் அவர். அதனால் அவருக்கு சாமியெல்லாம் கொடுத்துருக்கிறார்.
அதான் சொல்கிறது, ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பெருமான் அருள் செய்வது அப்படிங்கிறது உண்டு. இங்கே வந்து இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டார். பரிசனங்களாகி அடியார்கள் தம்மை துதித்து கொண்டு வர முப்புரியாகிய பூநூலை அணிந்த மார்பினுடைய நம்பிகள் தருமங்களையெல்லாம் தந்தவளாகிய உமாதேவியாரின் திருமுலைப்பாலாகிய அமுதத்தினை உண்டு வளர்ந்த அந்த ஞானசம்பந்த சுவாமிகள் அவதரித்த பெரும்பேற்றை பெற்ற திருத்தலம் இது என்று எவ்வுலகினும் சிறந்த புகழ்வாய்ந்த கழுமலம் என்ற திருத்தலத்தினை சென்று சேர்ந்தார். புறந்தருவாருடைய நம்பிகளது திருமேனியை பாதுகாப்பவர்கள், அப்புறம் பரிசனங்கள் போற்று தமக்கு பணிவிடை செய்ய கொடுத்து ஆட்கொள்கின்றதுனாலே போற்று என்று சொல்கிறார். அறம் பயந்தால் அப்படின்னா தர்மங்களுக்கெல்லாம் பிறப்பிடமாகிய உமாதேவியார் எல்லா தர்மங்களையும் வளர்த்து உலகுக்கு ஈந்தவள். இத்திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தில் வருது இல்லைங்களா? அறங்களை எல்லாம் 32 அறங்கள் பெற்றது உமையம்மை. காஞ்சிபுரத்தில் பூசை செய்து 32 அறங்கள் பெற்றாங்க. அதாவது எந்த பாவங்கள் செய்தாலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிவபுண்ணியமாகவே ஆகணும், நல்வினை பயனே கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் ஒன்றை தவிர என்ன, அதாவது திருவடிப்பிழை என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றத்தை தவிர இங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் என்ன பாவங்கள் செய்தாலும் நல்வினை பயன்தான் கிடைக்கணும் என்று சொல்லி அம்மா வேண்டுனது காஞ்சிபுரத்தில். அது திருவடிப்பிழைனா என்ன அப்படின்னா சைவ நிந்தனை அடியார் நிந்தனை என்று சொல்லக்கூடியதான் திருவடிப்பிழை. அதுக்கு வந்து கழுவாய் கிடையாது, அதுக்கு வந்து எரிவாய் நரகந்தான் அப்படிங்கிறது உமையம்மையை அதை விட்டுட்டு தான் கேட்குறாங்க. திருவடிப்பிழை தவிர வேறு எந்த ஒரு பாவங்கள் செய்தாலும் கூட நல்வினை பயன்தான் கிடைக்கணும். 32 அறங்கள் பெற்றது. அதனால தான் அதை அறம் பயந்தால் அப்படின்னு சொல்கிறாருங்க. தர்மங்களுக்கெல்லாம் பிறப்பிடமாகிய உமாதேவியார் எல்லா தர்மங்களையும் வளர்த்து உலகு ஈந்தவள் என்று சொல்ல திருமுலைப்பால் அமுதுண்டு வளர்ந்த ஞானசம்பந்த சுவாமிகள் திருமுலைப்பால், அப்படிப்பட்ட அம்மாவுடைய திருமுலைப்பாலை உண்டு வளர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது சீர்காழி அப்படிங்கிறது தான் கழுமலம் என்று சொல்லுவது. இது 12 திருப்பெயர்கள் இருக்கக்கூடியது. கழுமல வளநகர் கண்டு கொண்டேன் என்று சொல்லி இந்த தலத்தில் தான் நம்முடைய நம்பிகள் வந்து பாடப்போகிறார், அந்த திருப்பதிகம் பாடப்போகிறார். சிறந்த புகழ் சீர்காழியின் பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புகழை பற்றி எழுந்தன. அவற்றுள்ளே கழுமலம் என்ற பெயருக்கு காரணமாக புகழே சிறந்தது. சிவனை தொழுது உலகில் மலம் அழியும் வகை கழுவு முறை, அதாவது மலங்கள் அழியக்கூடிய ஒரு பதி அந்த கழுமலம் என்று சொல்லக்கூடியது. ஆன்மாக்களுடைய மலங்கள் அழிந்து பெருமானுடைய திருவடி அடையக்கூடிய ஒரு பெயருடையது. அதான் கழுமலம் என்று சொல்லி அதுக்கு வந்து பெயர், காரண பெயர். அதுக்கு மனிதர்கள் அடைந்த ஞானம் பெறுதலாலே தம் உம்மை மலங்களும் கழுவ பெற்று உயர்த்தருதலால் இப்பெயரை அதன் சிறந்த புகழ் என்றும் பிரம்மபுரம் முதலாக கழுமலம் ஈராக குறித்த வரிசையிலே கால வரிசைப்படி போந்தமையால் இறுதியாக போந்த பெயர் இகுதே. அது பிரம்மபுரம் வேணுபுரம் சொல்ல முடியாது, அதில் கடைசி சொல்கிறது கழுமலமாம் என்று சொல்லி கடைசியாக 12வது திருப்பெயராக கழுமலம்னு சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. இப்பெயரின் பொருள் பற்றிய அம்மலம் களி அன்பரோடு மறு என்ற ஞானசாத்திர கருத்து மனத்துள் எழ அகுதே ஆளுடைய பிள்ளையார் அவதரித்த தலம் என்ற நினைவை எழுவிக்க என்று சொல்லி அதனால் வந்து அதை மிதித்தல் தகாது என்ற எண்ணத்தை நம்பிகளுக்கு வந்து விளைத்தது என்று சொல்கிறாருங்க. பிறந்தருளும் பெரும்பேர், பிறந்தது உலகுக்கு ஆச்சாரியார் பெருமானாய் அருள் செய்தற்கிடமாகிய பெரும்பேர் இறைவன் எழுந்தருள் இருக்கும் பேற்றுடனே பிள்ளையார் பிறந்தருளும் பெரிய பேர் தலத்திற்கு சிறப்பாய் அமைந்ததுன்னார். அதாவது ஒரு நாயன்மார் அவதரிக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்புங்க. அப்படி தான் நம்முடைய பெரிய புராணத்தில் பல இடங்களில் வருதுங்க. நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய பதி எருக்கத்தம்புலியூர் நிவாநதி கரையோரத்தில் யாத்திரை போயிட்டுருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் எல்லாரும் போயிட்டுருக்கிற பொழுது அப்போ அவர் வந்து சொல்கிறார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து சொல்கிறார், அடியேன் அவதரித்த பதி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறாருங்க, ஐயர் நீர் அவதரித்திடைப்பதி அளவில் மாதவம் செய்தது அப்படின்னார். ஏற்கனவே எருக்கத்தம்புலியூர் பெருமான் அங்கே இருக்கிறார், ஆனால் இந்த நாயனார் அவதரித்தது அவ்வளவு சிறப்பான். யார் சொன்னவர்? யார்? ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், ஐயர் நீர் அவதரித்திடப்பதி அளவில் மாதவம் செய்தது என்று சொல்லி. அப்போ அருளாளர்கள் அவதரிக்க பெற்றது ஒரு சிறப்புடைய ஒரு அந்த பதிக்கு ஒரு சிறப்பு என்று சொல்லி, அதேபோல் ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தது சீர்காழி செய்த ஒரு பெரும் புண்ணியம். அப்படி இத்தலத்திற்கு அவ்வளவு சிறப்பாய் அமைந்தது. பிறந்தருளியது உலகம் மலங்கழுவதற்கு காரணம், அதற்கு ஞானம் பெற்றது காரணம். அதாவது பிள்ளையார் ஞானம் பெற்றது தான் அதற்கு காரணம். இந்த மலம் கழுவுவதற்கு என்ன காரணம்? ஞானசம்பந்த பிள்ளையார் உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு ஞானம் பெற்றது.
அவர் ஞானம் பெற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அமுதம் உண்டது. அமுதம் அதற்கு அந்த அமுதம் ஈந்தது அன்னையாருடைய அறம் பயந்தது என்று சொல்லி, அன்னையார் அந்த அறம் பயந்தது தான் அந்த அமுதம் ஞானசம்பந்த பெருமான் உண்டதுக்கு காரணமாக இருந்தது. அந்த ஞானசம்பந்த பெருமான் அமுதம் உண்டது தான் அவர் ஞானம் பெற்றதுக்கு காரணமாக இருந்தது. அந்த ஞானம்தான் நம்முடைய வினைகளை கழுவுவதற்கு அந்த மலம் களி என்று சொல்லக்கூடிய அம்மலம் களி என்று சொல்லக்கூடிய 12ஆம் சூத்திரம் வருது இல்லைங்களா, அதற்கு காரணமாக இருந்ததுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டது. அதன் மூலமாக பெற்ற ஞானம், அந்த ஞானத்தின் மூலமாக ஞானசம்பந்த பெருமான் ஆன்மாக்களுடைய வினைகளையெல்லாம் மலங்களையெல்லாம் கழியக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார் என்று சொல்லி இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று காரணம் தொடர்பு படுத்தி சிவகோணியா இந்த உரையில் சொல்கிறாங்க. அதான் அந்த அம்மையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த பாட்டில் அறம் பயந்தால் திருமுலைப்பால் அமுதுண்டு வளர்ந்தவர் அப்படின்னார். அம்மையனுடைய திருமுலைப்பால் அவ்வளவு ஞானம் பெற்றதுக்கு காரணம் என்னென்னா அறம் பயந்தது அதுக்கு காரணம். எல்லாத்துக்கும் காரணம் அம்மா எண்ணில்லாண்டு அதான் எண்ணில்லாகமும் வியம்பு இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலாரை அர்ச்சனை செய்து ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழிந்து இல்லையா, திருக்குறிப்பு தொண்டாயனர் பணத்தில் சொல்கிறார் இல்லைங்களா. இப்போ அம்மையார் அறம் பயந்தது தான் அந்த திருமுலைப்பால் ஞானமாக நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் உண்டதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒவ்வொன்றையும் அடுக்கி சொல்கிறார். எப்படி முற்றுலைகள் சிறந்த புகழ் எல்லா உலகங்களிலும் இகுதே சிறப்பாகிய புகழ் என்று சொல்லி சொல்கிறார். இப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரம் செய்த பதிக்கு உள்ளே போகலை. என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பதிக்குள்ளே போகாமல் அப்படியே சுற்றி வருகிறார். அப்படியே அந்த சீர்காழியை சுற்றி கொண்டு அப்படியே வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, சரி சுந்தரர் நம்ம இருக்கக்கூடிய அந்த பதிக்குள்ளே வரல, அதனால் சுந்தரருக்கு நாம் எதிர்காட்சி கொடுக்கலாம் என்று சொல்லி அப்படியே சாமி எதிர்த்த மாதிரி போகிறார். எதிர்த்த மாதிரி போய் என்ன கொடுக்குறார் அப்படின்னா கைலை காட்சி கொடுக்குறாருங்க. அங்கே நாவுக்கரசு பெருமானை வணங்கி திருவடிக்குள்ளே போகாமல் இருந்ததுக்கு திருவடி கொடுத்தார் இல்லையா. யாருக்கும் கிடைக்காத ஒரு திருவடி யாருக்கு கிடைச்சது? நம்முடைய நம்பிகளுக்கு கிடைச்சது. அவர் படுத்திருக்கிறார், அவர் சித்தவட மடத்தில் அப்படியே அந்த திருவடியவே நினைந்து கொண்டு படுத்திருக்கிறார். சாமியினுடைய திருவடியை நினைந்து கொண்டு, அதாவது உள்ளே போயிருந்தால் கூட அவ்வளோ அந்த ஒரு அன்பு இருந்திருக்காது. அன்பு இருந்தாலும் கூட போக முடியலையேங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப பெருசு. அப்படியே ஏங்கி அவர் பெருமானுடைய திருவடியவே நினைந்து கொண்டு படுத்திருக்கிறார். பெருமான் அப்படியே வயோதிகர் கோலத்தில் அந்த திருவடி கொடுத்தார். அது ஒரு முறை இல்லை, பலகாலும் என்னை மிதித்தனை நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ 2 தடவை கொடுத்தாரா 3 தடவை கொடுத்தாரான்னு யாருக்கும் தெரியாது. பலகாலும் அப்படின்னு சொல்லிடுறார். அத்தனை முறை நம்பிகளுக்கு திருவடி கிடைத்தது. இப்போ நம்பிகளுக்கு அதே மாதிரி ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பதிக்குள்ளே போகாமல் இருந்ததுனால கைலை காட்சி கிடைக்குதுங்க. அப்படியே சாமி உமையம்மையோடு காட்சி கொடுக்குறார். அங்கே தான் அந்த பதிகம் பாடுறாருங்க. அந்த சாதலும் பிறத்தலும் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் அங்கே தான் பாடுறார். தக்கேசி பண்ணில் பாடுறார். அருமையான ஒரு திருப்பதிகம். அது காதில்வெண் கொலையனை கடுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று சொல்லி பாடுறார். இதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானும் காரைக்கால் அம்மையார் அந்த தலையால் நடந்து வந்த திருவாலங்காட்டுக்குள்ளே போகிறது இல்லைங்க. நம்ம இம்மையிலே புவியல்லோர் யாரும் காண ஏழுலகம் போற்று செய்ப்ப எம்மையாலும் அம்மை திரு தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலம் காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி செம்மை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செலும்பதிய நன்றிரவு பள்ளி சேர்ந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்கிறாருங்க. அதாவது அந்த எல்லா பக்கம் வழிபாடு செய்து கொண்டு வரார் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார். மாலை நேரம் ஆயிடுச்சு, இரவு நெருங்கிட்டு இருக்குது. இப்போ அந்த பதிக்குள்ளே போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல. ஏன் மனசு வரலைன்னா, காரைக்கால் அம்மையார் கைலாயத்திலிருந்து தலையால் நடந்து சேர்ந்த பதி திருவாலங்காடு. அப்போ அம்மா தலையால் நடந்து வந்த பதியை நம்ம காலால் மிதிக்கலாமா என்று சொல்லி எத்தனை ஆண்டுகள் கழித்து போகிறாரு. அம்மாவுடைய காலம் 3ஆம் நூற்றாண்டு, 2 அல்லது 3. ஆனால் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு, 400 வருஷங்கள் கழித்து போகிறார். அங்கே 400 வருஷம் கழித்து போகக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் உள்ளே போகிறதில்ல. ஞானசம்பந்த பெருமான் எல்லாம் உள்ளே போனால் யாராவது கேட்க முடியுமா என்ன? ஆனால் அவருக்கு மனசுக்குள்ளே பெரியவங்களுடைய அந்த திருவடியை வணங்கணுங்கிற எண்ணம் ஞானசம்பந்த பெருமானுக்கு இருந்திருக்கு. அதற்கு பிறகு அவர் அந்த பதிக்குள்ளே போகாமல் வேறொரு பதியில் போய் தங்குறார். அப்படி தங்குகின்ற பொழுது சாமி அங்கே வர்றார். சாமி அங்கே தான் இதே மாதிரி சாமி ஞானசம்பந்த பிள்ளையார் அப்படியே படுத்து தூங்கிடுறார்.
நள்ளிரவு நேரத்தில் அவர் கனவுல அவர்கிட்ட போகிறாரு சாமி, போய் அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஞானசம்பந்த பெருமான் எப்பொழுதும் இரவு யாத்திரை நிறைவாகின்ற பொழுது ஒரு பதிகம் பாடிட்டு தான் படுப்பார். எப்பொழுதும் ஒரு பதிகம் பாடுவாராம். அப்போ சாமி கேட்குறாரு, அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு, ஏப்பா அயற்சி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். அப்போ தான் அந்த நேரத்தில் எழுந்திருச்சு துஞ்ச வருவார் அவர் அப்படிங்கிற திருப்பதிகத்தை பாடுறார். அந்த பதிகத்தை சொல்லுகின்ற பொழுதே சேக்கிழ பெருமான் எப்படி சொல்லுவார்னா, அதாவது மெய்யுருகும் திருப்பதிகம் விளம்பலுற்றார் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே உடம்பை உருக்கக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை இரவு நேரத்தில் பாடுறார். அப்போ தேவாரம் பாடுறதுக்கு நேரங்காலமே கிடையாது. தூக்கம் வரலையா 12 மணிக்கு எந்திரிச்சு பாடலாம், 2 மணிக்கு எந்திரிச்சு பாடலாம், 3 மணிக்கு எந்திரிச்சு பாடலாம். தூக்கம் வரலைன்னா புரண்டு படுக்கிறத காட்டிலும் 2 தேவாரம் படித்தோம்னு வச்சுக்க நல்ல தூக்கம் வந்துடும். ஏன்னா நம்மளுடைய அருளாளர்கள் அப்படியெல்லாம் பாடியிருக்கிறாங்க, நினச்ச நேரம் பாடியிருக்கிறாங்க. சாமி கேட்குறார், இறைவனே கேட்கிறார், நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் அப்படின்னார். அப்போ எந்நேரம் வேணாலும் தேவாரம் பாடலாம், அதுக்கு நேரங்காலமே கிடையாது. தூக்க வரலையா பாடலாம், காலையில் எந்திரிச்சோன்னா பாடலாம், மதியம் பாடலாம், இரவு பாடலாம், அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லிங்கிறார் பாரு. 5 எழுத்தை எப்போ வேணாலும் சொல்லலாம், அது மாதிரி பதிகமும் எப்போ வேணாலும் பாடலாம் என்று சொல்லி இப்போ ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதிக்குள்ளே போகிறதில்ல. அந்த பாட்டு தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப பெரிய புராணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த ஒரு இடங்க. பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லையில் எல்லைப்புறம் வணங்கி வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் மங்கையிடம் கொள்ளும் மால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள. பாருங்கள், எதிர்காட்சி கொடுத்தாராம். சேக்கிழ பெருமான் சொல்றார், அவர் போக முடியல, போக விரும்பல அவர். ஏன்னா அந்த பதிக்குள்ளே ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த ஊருக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஊர் எல்லையில் அப்படி வளமாக வர்றார். சாமி இப்படி இடமா வர்றாருங்க. நார்மலாக யாருக்கு கிடைக்கும்? நம்பிகளுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதான் பிள்ளையார் ஆளுடைய பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும்பேறு பெற்ற புகழி என்னும் இத்தலத்தின் எல்லைக்குள்ளேயும் காலால் மிதித்து அடியெடுத்து வைக்க மாட்டேன் என்ற கருத்துடையவராய் ஏற்கனவே திருப்பதிக்குள்ளே போகலை. அப்பர் சாமிகள் தன்னுடைய கரங்களால் உழவாரப்பணி செய்த திருப்பதி, அதனால் அங்கே போகலை. அங்கே திருவடி கிடச்சிது, இங்கே அதே மாதிரி உள்ளே போகலை. அப்படி அந்த கருத்துடையவரை அந்த தலத்தின் எல்லைக்கு புறம்பே நின்று வணங்கி அதனை நம்பிகள் வளமாக சுற்றி வரும்போது உமாதேவியாருடன், இது ரொம்ப முக்கியங்க, உமாதேவியாருடன் இடவ வாகனத்தின் மேல் எழுந்தருளி இறைவன் அவருக்கு எதிர்காட்சி கொடுத்தருளனர். இப்போ ஞாபுக்கரசு பெருமானுடைய திருவடியை வணங்கினா நமக்கு சாமியினுடைய திருவடி கிடைக்கும். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கினா கைலை காட்சி கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்கு மேலே என்ன நமக்கு வேணும்? அப்போ இறைவனுடைய திருவடி அடைவதற்கு எளிதான ஒரு வழி இதுதான், அடியாருடைய திருவடியை வணங்குவது தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரிய புராணத்தில் இதுதான். இப்போ நம்பிகள் சாமியினுடைய திருவடி எளிதாக கிடைச்சதுக்கு என்ன காரணம்? அப்பர் சாமியினுடைய திருவடியை வணங்கினது. அதே மாதிரி சாமியினுடைய காட்சி எளிதாக கிடைச்சதுக்கு என்ன காரணம்? பிள்ளையாருடைய திருவடியை வணங்கினது. இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. பிள்ளையார்னா ஞானசம்பந்த சுவாமிகள் ஆளுடைய பிள்ளையார் அப்படிங்கிறது அவருடைய திருநாமம் இல்லைங்க. ஆளுடைய பிள்ளையார் பெருமானார் ஆட்கொள்ளப்பட்ட ஞானசம்பந்த பெருமான். ஆளுடைய பிள்ளையார் என நின்றது அடிமை நெறி தாசமார்க்கம் முதலியன சொல்லப்பட்ட 4 வழிகளிலே ஞானசம்பந்த பெருமான் நின்றது சற்புத்திர மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மகன் நெறி என்று சொல்லக்கூடியது. ஆமாம், சற்புத்திர மார்க்கம் என்னும் நன்மகன் நெறியை விளக்க வந்தவர். நாவுக்கரசு பெருமான் அடிமை நெறி இல்லைங்களா? அது மாதிரி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் தோழமை நெறி. 3 பெருமக்களும் 3 நெறியில் நின்று பெருமானை வழிபாடு செய்தார்கள். உலகத்தாயாகிய உமையம்மையார் திருமுலைப்பால் அமுதுண்டு வளர்ந்தார் ஆதலானும் இவர் பிள்ளையார் என பெற்றார் அப்படின்னு சொல்கிறார். அவதாரம் செய்த பெரும் புகழி, அவதரிக்கும் இடமாக பெரும்பேறு பெற்ற புகழி என்னும் தலம். ஞானசம்பந்த பெருமானே அவதரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பதி தவம் செய்திருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதை பெரும் புகழி அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு புகழிங்கிறதுக்கு என்ன காரணம்? சூரபத்மனாகிய தேவர்கள் அந்த அசுரர்களுக்கு பயந்து தேவர்கள் எல்லாம் சென்று புகழடைந்த ஒரு இடம், அதனால் அதுக்கு புகழின்னு ஒரு பெயர் வந்தது. அங்கே தான் இந்திரன் பூசை செய்து கொண்டு இருக்கிற பொழுது மலர் இல்லை. அப்படி மலர் இல்லாதனால நந்தவனமெல்லாம் காய்ந்து போயிருக்கிறது. அப்போ இந்திரன் தேவர்களெல்லாம் பூஜை செய்வதற்கு மலர் வேண்டும் என்பதற்காக பெருமானை வழிபாடு செய்கிறாங்க. அப்போ பெருமான் என்ன செய்கிறாருன்னா, விநாயக பெருமானுடைய ஒரு உருவத்திலிருந்து அகத்திய முனிவர் செய்யமலை என்று சொல்லக்கூடிய குடகுமலையில் பூஜை பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ அகத்திய முனிவருடைய அந்த கமண்டலத்தில் காக வடிவத்தில்
விநாயக பெருமான் கவிழ்த்ததாகவும் அந்த நீர் தான் வந்து காவிரியாக பெருகி வந்து சீர்காழியில் இருக்கக்கூடிய நந்தவனத்திலே பாய்ந்து மலர் கொடுத்தது என்று சொல்லி ஒரு வரலாறு உண்டு. காவிரி வந்ததுக்கான வரலாறே அதுதான். அகத்திய முனிவர் அவருடைய கமண்டலத்தை காக உருவத்தில் வந்து விநாயக பெருமான் கவிழ்க்க அது காவிரியாக பெருக்கெடுத்து வந்து அந்த நந்தவனத்தை செழிக்க செய்து அதில் மலரெல்லாம் பறித்து அதற்கு பிறகு தேவர்கள் பூஜை செய்ததாக ஒரு வரலாறு உண்டு. இப்படி தான் அதை புகழி என்று சொல்லுவது புகழடைந்த இடம். அசுரர்களுக்கு பயந்து தேவர்கள் வந்து புகழடைந்த இடம் என்று சொல்கிறார். 12 பெயர்களுக்கும் 12 காரணம் உண்டு. உலகில் உள்ள ஏனைய எல்லா இடங்களிலும் மேம்பட்ட பெரிய புகலிடமாய் உள்ளது அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், பெரும்பற்ற புலியூர் அப்படின்னு சொல்லுவது போல் இது புகழி அப்படின்னு சொல்கிறார். உள்ளும் நான் மிதியன், எல்லைக்குள்ளேயும் அடி வைக்க மாட்டேன், தன்னுள் புகழுற்றாரை காக்கும் தன்மையுடையது புகழியே ஆயினும் அப்பேறு பெறாவிடினும் விடுக பிள்ளையார் அவதரித்த தலத்தை மிதியேன் என்று துணிந்து நின்றமை நம்பிகள் பிள்ளையாரிடத்தை வைத்த பேரன்பின் உரைப்பினை விளக்குகின்றது என்று சொல்கிறாருங்க. ஆமாம், எவ்வளவு அன்பு இருந்தால் அவர் வந்து நம்பிகள் வந்து உள்ளே போகாமல் இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி உடைய அரசு கைத்தொண்டு விரும்புவதையை மிதித்தடையும் அதற்கு அஞ்சி பூதாமை போலவே புகழையுள்ளும் என்று கொண்டு, அதாவது எப்படி வந்து நாவுக்கரசு பெருமான் அந்த உளவாரப்பணி செய்த திருவதியை உள்ளே சென்று மிதிக்கலையோ அதே மாதிரி பிள்ளையார் அவதரித்த புகழையும் நம்பிகள் வந்து உள்ளே போகிறதில்ல. ஊர் எல்லைப்புறம், ஊரின் எல்லைக்கு புறம்பே, இதுக்கு புற எல்லை என்று சொல்லி பேருங்க. வள்ளலார் உலகர் உய்யும் வகையை கொடுப்போர் ஞான வள்ளல். வள்ளலார்னு இந்த இடத்துல நம்முடைய நம்பிகளை சொல்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகளை வள்ளலார் அப்படிங்கிறார். ஆமாம், மங்கை இடங்கொள்ளும் மால்விடையான்னார். அப்படின்னா நம்பிகளுக்கு காட்டிய எதிர்காட்சியின் திருக்கோலத்தை இந்த திருத்தோணியிலே பெரிய நாயகியாருடன் வீற்றிருக்கும் அம்மையப்பராம் என்று சொல்லி அந்த தோணியில் பெரிய நாயகியோடு வீற்றிருக்கக்கூடிய அந்த அம்மை அப்பர் கோலத்தை சாமி வந்து இங்கே அவருக்கு காட்டுறாருங்க. இவரே திருத்தோணியிலே பெரிய நாயகியாருடன் வீற்றிருக்கும் அம்மையப்பராம் திருஞான சம்பந்த சாமிகளிடத்து வைத்த அன்பினாலே தலத்துள் புகாது நம்பிகள் வெளிநின்றார் ஆதலின் அவரை ஆட்கொண்ட திருக்கோலமாகிய அந்த தோடுடைய செவியனாய் விடையேறி நம்பிகளுக்கு எதிரே வந்து காட்சி அருளினார். எப்படி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்டாரோ அதே கோலத்தில் இப்போ நம்பிகளுக்கும் காட்சி கொடுக்குறார். அதுதான் பெரிய சிறப்புங்க. ஆமாம், இறைவன் மட்டும் வந்து அவர் ஆட்கொள்ளலை, உமையம்மையோடு வந்து ஆட்கொள்ளுவது ஒரு பெரிய சிறப்பு. எல்லாத்துக்கும் திருவடி அடைகின்ற பொழுது தான் உமையம்மையோடு வந்து காட்சி கொடுப்பார். ஆனால் இவங்களுக்கெல்லாம் இடையிலேயே வந்து பெருமான் அருள் செய்கிறார். ஆமாம், ஆட்கொண்ட திருக்கோலமாகிய தோடுடைய செவியனாய் விடையேறி நம்பிகளுக்கு எதிரே வந்து காட்சி அருளினார். ஞானசம்பந்த பெருமானுக்கு எப்படி அந்த பெருமாட்டியோடு விடையேறி விடை மீது காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி நம்பிகளுக்கும் காட்சி கொடுக்கிறார். அடுத்த திருப்பாட்டு இன்னொரு பாட்டு பார்க்கலாங்களா? பதிகம் வேணால் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். மண்டிய பேரன்பினால் வன்தொண்டர் நின்றிறைஞ்சி தென்திரை வேளையின் மிதந்த திருத்தோணிபுரத்தாரை கண்டு கொண்டேன் கையிலையினில் வீற்றிருந்தபடி என்று பண்டரும் இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார். அருமையான திருப்பதிகம். தக்கேசி பன்னிலை தக்கேசி பாடுவது நம்பிகள் தான். தக்கேசியில் பாடிய ஒரு பெருமை நம்பிகளுக்கு மட்டும்தான் உண்டுங்க. தக்கேசி பன்னில் நம்பிகள் மட்டும்தான் பாடியிருக்கிறார். இப்படி மண்டிய பேரன்பினால் நம்பிகளும் மிக்கெழுந்த பேரன்பினால் வணங்கி நின்று அப்படி தென்திரை வேலையின் மிதந்த திருத்தோணிபுரத்தாரை, அப்படி ஊழியிலே கடலில் மிதந்த திருத்தோணிபுரத்தின் இறைவரை கையிலையில் அவர் வீற்றிருக்கும் அப்பரிசை நான் கண்டு வணங்கி என் மனத்துள்ளே தரிக்க வைத்து கொண்டேன் என்ற கருத்துடைய, அப்படின்னா கைலாயத்தில் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டார். அதான் சொல்லாருங்க, கண்டு கொண்டேன் கையிலையனில் வீற்றிருந்தபடி என்றுன்றார். அப்போ கைலாய காட்சியே கிடைக்குது அவருக்கு. இப்போ கைலாய காட்சி கிடைக்கணும்னா ஞானசம்பந்த பிள்ளையார் திருவடி வணங்கினாவே நமக்கு கைலாய காட்சி கிடைக்கும். பெருமானுடைய திருவடி கிடைக்கணுமா, அப்பர் சாமியுடைய திருவடி வணங்கினா திருவடி கிடைக்கும். சான்று நமக்கு பெரிய புராணம். இப்போ நம்பிகளுக்கு அப்படி தான் கிடச்சிருக்கு. கண்டுகொண்டேன் கையிலையனில் வீற்றிருந்தபடி என்று வண்டரும் இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார். அப்படியே இன்னிசையோடு கூடிய அந்த திருப்பதிகத்தை இப்போ வந்து நம்பிகள் வந்து அப்படியே நல்ல ஒரு நிறைவான இன்பத்தோடு பாடுறார். மண்டிய பேரன்பு அப்படின்னார்.
செறிந்து நிறைந்த பேரன்பு. பிள்ளையாரிடத்தை வைத்த அன்பானது முற்றிய வகையாலே தாம் உள்ளே சென்று இறைவரை வணங்காதிருப்பவும் தம்மை நோக்கி வெளிவந்து இறைவரே எதிர்காட்சி தரச் செய்தாராதலின் மண்டிய பேரன்பாயிற்று. உள்ள போகலினாலும் இறைவனே வந்து அப்படியே அந்த கைலை காட்சியை உமையம்மையோடு கொடுக்கிறார். முன்னர் திருப்பதிகளை ஆளுடைய அரசுகளின் இடத்து வைத்த அன்பு சித்தவட மடத்திலே இறைவனை எழுந்தருளி வித்து துயலும் நிலையில் திருவடி சூட்டச் செய்தது. இங்கு பிள்ளையார் பால் வைத்த அன்பு சாக்கரத்தில் இறைவன் தரிசனத்தை கூட்டிற்று. அதன் மேலும் ஆதலின் மேலும் மேலும் செறிந்து நிறைந்தது என்பார். மண்டிய பேரன்பு அப்படின்னு சொல்லி, அப்படின்னா மண்டிய அப்படியே மண்டி கிடக்கக்கூடிய அன்பு, செறிந்த அன்பு அப்படின்னு சொல்லி பொருளுங்க. அப்படி ரெண்டையும் நினச்சி பார்க்குறார். திருவடி சூட்ட பெற்றது, இங்கு கைலை காட்சி கொடுத்தது, ரெண்டையும் நினச்சி பார்க்குறார். வேலையின் மிதந்த திருத்தோணிபுரத்தாரினர் அப்படின்னா ஊழி பெருவெள்ளத்திலே ஆளாது மிதந்த காரணத்தாலே திருத்தோணிபுரம் என்னும் தலத்தில் எழுந்தருளி இறைவரை நம் பதிகத்திலே இப்போ கடல்குளம் மிதந்த அப்படின்னு சொல்லி பாடுவார். காதில்வெண் குளையனை கடல்குளம் மிதந்த கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தில் பாடுவார். வேலையின் மிதந்த திருத்தோணிபுரத்தாரை ஊழி பெருவெள்ளத்திலே ஆளாது அந்த மிதந்த காரணத்தினாலே திருத்தோணிபுரம்னு சொல்லி சொல்கிறார். நாகர் நாடு மீமிசை மிதந்து மீமிசை உலகம் கீழ்முதல் தாங்கி தாழ்ந்திங்கு ஒன்றா வந்த குன்றா வெள்ளம் என்று சொல்லி 11ஆம் திருமுறையில் பட்டினத்தடிகளும் மும்முனை கோவையில் கழுமல மும்முனை கோவையில் பாடுறாருங்க. நாகர் நாடும் மீமிசை மிதந்து மீமிசை உலகம் கீழ்முதல் தாங்கி தாழ்ந்திங்கு ஒன்றா வந்த குன்றா வெள்ளம் என்று சொல்லி பட்டினத்தடிகளும் பாடுறார். கண்டுகொண்டேன் கையிலையனில் வீற்றிருந்தபடி நம்பிகளது தேவார பதிகத்தினுடைய கருத்து. கழுமல வளநகர் கண்டுகொண்டேன் என்ற பதிகத்து மகுடம் காண்க என்று சொல்லி சொல்கிறார். பதிகத்தினுடைய மகுடமே வந்து கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே என்று சொல்லி சொல்லுவது தான். கையிலையில் நாயகன் தமக்கு செய்த பேரருள் திறங்களையும் அவனது அருளின் பொது தன்மைகளையும் கூறி அவன் கையிலையில் வீற்றிருந்த வண்ணமாக இங்கு திருத்தோணிபுரத்தாரை கண்டுகொண்டேன் என்பது பதிக கருத்து என்று சொல்லி சொல்லாருங்க. கண்களால் கண்டு மனத்திலே தரிக்க வைத்து கொண்டேன் வேண்டிக் கொள்வேன் தவனறியே அப்படின்னு திருத்துறையூர் பதிகத்தில் பாடுவது போல இங்கே வந்து கண்களால் கண்டு மனத்திலே தரிக்க வைத்து கொண்டேன் என்று சொல்லி சொல்கிறாருங்க. பண்டரும் இன்னிசை திருப்பதிகம். பண்ணுன்னா இசையான ஒரு திருப்பதிகம். அந்த இலக்கணங்களை எல்லாம் சொல்லி இலக்கணத்தோடு கூடிய பண்ணின் நீர்மையை தருகின்ற இனிய இசைமிக்கு விரவிய திருப்பதிகம் என்று சொல்லி நகர் கண்டுகொண்டு நகரை காணவே அந்த நகரத்து காட்சியிலே வெளியிலே அவனை கண்டேன் என்று சொல்லி, அதாவது நகரை கண்டு முதல்ல உள்ளுக்குள்ளே போகல, அந்த ஊர் எல்லைக்குள்ளே போகிறாரு, முதல் நகரத்தை பார்க்குறாரு, அப்புறம் சாமியினுடைய காட்சியை பார்க்கிறார். நகர் கண்டு கொண்டேன் என்று சொல்லி நகரின் புறத்தை எதிர்காட்சி காட்ட கண்டார் என்பது அறிய கிடக்கின்றன என்று சொல்லி இந்த பதிகத்தினுடைய குறிப்பு என்ன அப்படின்னா, அதாவது மேலே கையிலையில் வீற்றிருந்தபடி திருத்தோணிபுரத்தாரை நகர்ப்புறத்தை கண்டுகொண்டேன் என்பது முன்னர் உரைத்தது காண்க என்று சொல்லி அவன் திருவடி இரண்டும் கழுமல வளநகர் கண்டுகொண்டு ஊரன் சடையந்தன் காதலன் பாடி என்று திருக்கடை காப்பும் சரித நிகழ்ச்சியில் பதிக குறிப்பாக அமையப்பெற்றிருக்கிறது. இந்த திருப்பதிகம் தக்கேசி பண்ணில் அமைந்த ஒரு திருப்பதிகம். அதிகமாக தக்கேசி பதிகத்தில் பாடியது நம்பிகள் மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த முதல் பாட்டு மட்டும் நாம் பார்க்கலாம். சாதலும் பிறத்தலும் தவித்தனை வகுத்து தன்னருள் தந்தையும் தலைவனை மலையின் மாதினை மதித்தங்கோர் பால் கொண்ட மணியை வருவுணல் சடையிடை வைத்தையம்மானை ஏதிலென் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை என்பகை ஒருவனை எங்கள் பிரானை காதில்வெண் குழையனை கடல் கொல மிதந்த கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே. செழுமலர் கொன்றையும் கூவில மலரும் விரவிய சடைமுடி அடிகளை நினைந்திட்டு அலுமலர் கண்ணினை அடியவர்கல்லால் அறிவரிது அவன் திரு அடியனை இரண்டும் கழுமல வளநகர் கண்டுகொண்டு ஓரன் சடையந்தன் காதலன் பாடிய 10 தொழும் மலர் எடுத்தகை அடியவர் தம்மை துன்பமும் இடும்பையும் சூழ்கிலாவே என்று சொல்லி இதை பாடினவங்களுக்கு துன்பமும் இடும்பை ரெண்டும் துன்பந்தான். துன்பம்னாலும் துன்பந்தான், இடும்பைனாலும் துன்பந்தான். எந்த ஒரு துன்பமும் இல்லாது இருப்பார்கள் இந்த பதிகத்தை பாடினால் என்று சொல்லி சொல்கிறாரு. இந்த சாதலும் பிறத்தலும் தவிர்த்து இந்த உலகத்து இறப்பும் பிறப்பும் இன்னும் இல்லையாக செய்யும்படி செய்து அப்படிங்கிறார். அப்படின்னா
பிறந்தா மீண்டும் இறக்கணும், அதனால் பிறப்பு இல்லைன்னா இறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து அப்படின்னார். அப்படின்னா இனி எனக்கு பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாருங்க. இந்த உலகத்தை பிறப்பும் இறப்பும் இனி இல்லையாம்படி செய்து பிறந்தார் இறத்தலும் அதன்பின் பிறத்தலும் இயல்பாதலை முறை வைத்தார் என்று சொல்லி தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு துயரம் மனை வாழ்க்கை என்று சொல்லி சொல்லுவது போல சாதல் பிறப்பெண்ணும் தடஞ்சுழியில் தடுமாறி என்று சொல்லி நம்முடைய வாதபுரடிகள் சொல்லுவது போல இந்த இடத்துல அப்படி பாரு கையலியல் வரம் பெற்றார் நம்பிகள் அதில் பிறத்தல் தவிர்த்து என்றார் என்று சொல்லி யோக நெறியால் சாதல் இல்லையாம் என்று சொல்லியும் சொல்லாருங்க. ஏதிலன் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு என் மனத்துக்கு இரும்பினால் உண்ணப்பட்ட நீரின் தன்மை கொடுத்தவனை தனது தன்மையினால் என் தன்மையை போக்கி சுவரச் செய்தவன் அப்படின்னு சொன்னால் அது காய்ச்சின இரும்பில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், தண்ணி அப்படியே அந்த இரும்போடு போய் சேர்ந்துடும். அது மாதிரி இப்போ சாமி இவரை ஆட்கொண்டதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா இவருடைய பசுத்துவமெல்லாம் நீங்கி அந்த பதித்துவம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அந்த திருவருள் நிரம்பிருந்தது. அதான் சொல்கிறார். அந்த ஏதிலன் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை அப்படிங்கிற இறைவன் ஆட்கொண்ட பொழுது அவருடைய தன்னுடைய நிலையெல்லாம் போயிடுச்சு. அந்த இரும்பு எப்படி அந்த நீரை உட்கொண்டதோ அது மாதிரி பெருமான் வந்து இவர் அப்படியே உள்ளுக்குள்ளே எடுத்துட்டார். அதான் சொல்ல ஏதிலன் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை என்று சொல்லி சொல்லாருங்க. இன்னும் அடுத்த பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. மற்றொரு துணையினை மறுமைக்கும் காணேன் என்று சொல்லி அடுத்த பிறப்பில் எனக்கு வேறொரு துணையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிகள் வந்து 2வது பாட்டில் பாடுவார். அப்படின்னா பெருமானை தவிர வேறு யாரையும் துணையாக அவர் வந்து கருதியதே இல்லைங்க. நமக்கு வாதபுரடிகளும் அப்படி தான் பாடுறார். பழுதில் தொல் புகழால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணையெனக் கொள்வனோ சொல்லாய் அப்படின்னார். மலவிடையானே வாழ்களேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாய் என்று சொல்லி அந்த வாலாப்பத்தில் சொல்கிறார். ஆமாம், அப்படின்னா பெரியவங்க வந்து எப்பொழுதும் துன்பம் வந்தாலும் சரி இல்லை இன்பம் வந்தாலும் சரி பெருமானை தவிர யாரையும் துணையாக கொண்டது இல்லை. அதுலேயும் நம்பிகள் வந்து அப்படித்தாங்க. அந்த 2 கண்ணும் போனதுக்கு பிறகு கூட பெருமானை மட்டும்தான் அவர் வணங்கினார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், அந்த இடத்துல அந்த ஒற்றியூர் பதிகத்தில் என்ன சொல்கிறாருன்னா பிழைப்பன் ஆகிடும் திருவடி பிழையேன் வழிக்கு வீழினும் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூரேனும் ஊருரைவான. 2 கண்ணும் போயிடுச்சு, ஆனாலும் கூட பெருமானை தவிர யாரையும் நான் நினைக்க கூட மாட்டேன் என்று சொல்லி பாடுறார். அதே மாதிரி தான் இந்த பதிகத்திலே மற்றொரு துணையினி மறுமைக்கும் காணேன் என்று சொல்லி இந்த 2வது பாட்டில் சொல்கிறார். அப்படின்னா அடுத்த பிறப்பிலையும் சரி இப்போவும் சரி எனக்கு வந்து வேறு துணை யாருமே இல்லை. அப்படின்னா டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுதான் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பலம் சொல் புதுக்குமை பட்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம்கள் நம்ம திருவெம்பாவையில் சொல்கிறோம் இல்லையா. அதுதான் பெருமானிடத்தில் எப்படி நம்ம வழிபாடு இருக்கணும் அப்படின்னா சுந்தரரை போல இருக்கணும், நாவுக்கரசு பெருமானை போல இருக்கணும். அதே மாதிரி வாதவருடிகளை போல நம்முடைய பிள்ளையாரை போல அவங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி எங்கேயும் போய் அவங்க கேட்டது இல்லை. அது எதாக இருந்தாலும் சரி பெருமானிடத்திலே கேட்டு பெறக்கூடிய உணர்விலே நின்றவர்கள் நம்முடைய அருளாளர்கள். அதுதான் இந்த பதிகத்திலே அதான் ஏதிலின் மனத்துக்கோர் இருமுண்ட நீரை அப்படி எப்போ சாமி ஆட்கொண்டாரோ அப்போவே வந்து தன்னுடைய நிலை நீங்கியது. அதை என்ன சொல்கிறார், அந்த பசுத்துவம் நீங்கி அந்த பதித்துவத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே உரையாசிரியர் சொல்கிறாங்க. இப்படி இந்த திருப்பதிகத்தில் தான் அதாவது அப்படி இந்த திருப்பதிகத்தை பாடக்கூடியவர்கள் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா கழுமல வளன் கண்டுகொண்டு ஊரன் சடையந்தன் காதலன் பாடிய 10ம் தொழுமலர் எடுத்தகை அடியவர் தம்மை துன்பமும் இடும்பையும் சூழகிலாவே என்று சொல்லி அவங்க வந்து எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அவர்கள் வந்து வாழ்வார்கள் இந்த உலகத்தில் என்று சொல்லி நமக்கு சொல்கிறார் என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம் வந்து இன்று இந்த கழுமலத்தோடு நாம் நிறைவு செய்து கொண்டு மறுபடியும் அங்கிருந்து வந்து திருவாரூருக்கு அவர் யாத்திரையாக செல்ல போகிறார். திருவாரூரில் தான் எல்லாமே நமக்கு வந்து அந்த திருத்தொண்ட தொகை கொடுப்பது, பரவியாருடைய திருமணம், இது போன்றதெல்லாம் அதான் அடுத்த வாரமே நமக்கு திருவாரூருக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருவார். இந்த அளவுக்கு நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க
குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.